ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகாவுக்கு ஒரு ஒன் ஷாட்டு டாக்டர் மாஃபியா ஏஜ் கேப். ஓகே, இதோட ஒன்லைன் என்னென்னா, உங்களுக்கு இப்போ 16 வயசு தான். ஸோ அதனால் அவனுக்கு 28 வயசுங்கனால உங்களை எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது, லவ் பண்ணுறதுலாம் யோசிக்கிறான். எப்படி நீங்கள் அவனை கரெக்ட் பண்ணுறீங்கன்னு போய் பார்க்கலாமா? வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் சுகாவும் ஃப்ரைடேவும் அப்படியே உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஃப்ரைடே கன்னத்தில் கை வச்சுட்டு தூங்கி வளைஞ்சிட்ருக்கான். சுகாவோ உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சடனாக ஃப்ரைடே பக்கம் திரும்பி மண்டை மேலே தட்டி, டேய் போய் கார் ஆடுறா அப்படின்னு. அப்போ ஃப்ரைடேவோ அப்படின்னு முழிச்சு பார்த்து, பாஸ் என்ன சொன்னீங்க அப்படின்னு. உன்னதாண்டா, போய் கார் எடு, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு எதுக்குடா என்னை இப்போ நீ எழுப்பி கூட்டிகிட்டு வந்த? இந்த அர்த்த ராத்திரியில் இவ தூங்குறத உட்காந்து பார்க்கறதுக்கா என்னை இப்படி எழுப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அப்படி சுகா முறைக்கவும், ஓகே நான் போகிறேன், ஆனால் ஒன்றுடா, இப்போ எதுக்கு என்னை இப்படி எழுப்பிட்டு வந்த? மேலே வரைக்கும் கூப்பிடாமே இருந்திருக்கலாமே. இவளை மட்டும் நீ ஊற்று ஊற்று பார்க்காத இருந்தால் நீயே பார்த்துட்டு வந்திருக்கலாமே. அதுக்கேண்டா என்ன வேற எழுப்பிட்டு வந்த? படுத்துறீங்கடா என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சரி நான் கீழே போகிறேன்னா ஃப்ரைடேவும் வந்த வழியிலேயே பின்பக்கமாக கீழே இறங்கி காரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே சுகாவோ குழந்த மாதிரி தூங்குறா. குழந்த மாதிரி என்ன, குழந்தையே தான், படிச்சுட்டு வந்திருப்பா போல். மேடம் டயரில் தூங்குறாங்க. சரி சரி மீதியாக அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே குளோரோஃபார்ம் மூக்கில் வைக்கிறான். தூக்கத்துலேயே நீங்கள் அப்படியே மயக்கத்துக்கு போயிடுங்க. கம்மியாக தான் இருக்குது, அப்படி முழிச்சிருவா அப்படிங்கிட்டு அப்படியே உங்களை நல்லா தூக்கிட்டு வெளியில் வரான். கரெக்டாக ஃப்ரைடேவும் காரை ஸ்டார்ட் பண்ணி வாசலுக்கு கொண்டு வருவோம். அதில் சுகா உங்களை ஏற்றிட்டு அப்படியே அங்கே செத்து கிடக்கிற செக்யூரிட்டியை பார்த்துட்டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். காடுனா பயங்கரமாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட். அதில் ஒரு வீடு. அங்கே கொண்டு போய் இவங்களை படுக்க வச்சுட்டு ஃப்ரைடேவை பார்த்து, இங்கே பேர் கொஞ்ச நாளைக்கு நம்ம எங்கே இருக்கோம் எதுவுமே யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கு புரியுதில்ல? நீ இங்கே இருக்கக்கூடாது. நான் சொன்ன இடத்துக்கு போயிடு. நான் சொல்லும்போது மட்டும் வா, நானே காண்டாக்ட் பண்ணுறோன்னு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உங்களோட பிளட் எடுத்து ஒரு கவரில் அதை சேஃபாக வைக்க சொல்லி அவன்கிட்ட கொடுத்து அமுச்சு விடுறான். அவனும் ஓகேப்பா, இதெல்லாம் அவன் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாடா, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, அப்புறம் எல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறான். இங்கே நீங்களும் எதுவுமே தெரியாமல் நல்லா தூக்கத்தில் இருக்கீங்க. அப்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மயக்கமும் தெளிஞ்சு தூக்கமும் தெளிஞ்சு முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் வீடே இல்லை, எங்கேயோ ஒரு பக்கம் பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே கண்ணை கசக்கி விட்டு, என்ன இது நம்ம பெட் மாதிரியே இல்லை, வேற எங்கேயே இருக்கோம் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அது ஒரு வுட்டன் ஹவுஸ், அப்படியே மரத்து மேலே வீடு, அந்த மாதிரி நல்லா இருக்குது. ஹே வா, நம்ம எதுவும் ஃபேண்டசி உலகத்துக்குள்ளே வந்துட்டோமா? ஒரு வேளை ட்ரீமில் இருக்கோமோ அப்படின்னு சொல்லி உங்கள் கையை நீங்கள் கிள்ளி பார்க்குறீங்க. வலிக்குதே, ட்ரீம்லாம் இல்லை, அப்போ நிஜமாகவே உடனே சொல்லுங்கம்மா. செம்மையாக இருக்குது. ஆமாம், நம்மள யார் இங்கே கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கடகடன்னு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடி வந்தெல்லாம் பார்க்குறீங்க. அங்கே சுகாவோ அப்படியே உட்காந்துட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வெளியே வந்ததும் முழிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹே டாக்டர் மாமா அப்படின்னு சொல்லி கிட்ட ஓடி வந்து நிற்கிறீங்க. கேதே அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் டாக்டர் மாமா தானே, எனக்கு தெரியும், உங்களை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது சரி என்ன அந்த டாக்டர் மாமா கீமாலாம் கூப்பிடாத அப்படிங்கிறான். டாக்டர் தானே நீங்கள், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு. என் பேர் சுகா, நீ அதை சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். பேர் சொல்லி கூப்பிடணுமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். ஆமாம், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஏன் ஞாபகம் இல்லாமல்? உங்களை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் 9th படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்நாளே அப்போ தான் ப்ளட் டெஸ்ட்டே எடுத்தேன். அதை எடுத்ததே நீங்கள் தானே, உங்களை எப்படி நான் மறப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஓ, இதனால தான் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காளா அப்படின்ட்டு. ஓ சரி அப்படி.
ஆமாம், நீங்கள் ஏன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இப்போ தான் மேட்ருக்கே வரீங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி சுகா என்ன சொல்லலான்னு யோசிச்சுட்டே அப்படியே எழுந்து உங்ககிட்ட வந்துட்டு, சரி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீ வேக்கப் ஆகிருக்கா, ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு. ஆமாடி, காட்டுக்குள்ளே உங்கள் ஒப்பனில் வீடு கட்டி ரெஸ்ட் ரூம்லாம் கட்டி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சுகா மனசுக்குள்ளே வச்சுட்டு, ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவங்க கூடவே கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. சுகாவோ, ஏன் கை பிடிக்க போனால் நடக்க முடியாது அப்படின்னா. பயமாக இருக்குது, இப்படி ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்கு என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார், எங்கேயும் போயிடக்கூடாது, ஏதோ இந்த அருவியில் அப்படியே நீ ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு வா, உனக்கு ட்ரெஸ்ஸிங் வச்சுருக்கேன், எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுகர் நகர்ந்து போய் நின்றுக்கிறான். நீங்களும் ப்ரஷ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னது இது என்னோடய ட்ரெஸ் அப்படின்னு. அவன் வரும்போது உங்கள் ட்ரெஸ்ஸு புக்ஸுன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு தான் வந்திருப்பான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு, ஆனால் உங்களுக்கு இப்போ வரையும் புரியல, நம்ம ஏன் இங்கே இருக்கோம், இவன் ஏன் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கடகடன்னு ஓடி இந்த சுகா கிட்ட, ஆமாம் நம்ம ஏன் இங்கே இருக்கோம், என்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறேன். அதான் சொல்கிறேன்னு சொன்னல, வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் கழுத்தில், அவன் கழுத்தில் போட்டிருக்க ஒரு செயினை கழட்டி போடுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. இது எதுக்கு, இது என்ன அப்படி சொல்லி பார்க்குறீங்க. அப்போ தான் அவனுக்கு டக்குன்னு ஏதோ ஞாபகம் அந்த மாதிரி, இதுக்கு பேர் லவ் டோக்கன் அப்படின்னு சொன்னான். லவ் டோக்கனா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அது உன்னை ஏங்க கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டுட்ருக்கீல, அது எனக்கு உன் மேலே லவ்வா இல்லை அஃபெக்ஷனா அப்படின்னு தெரில, ஏதோ ஒரு அட்ராக்ஷன், உன்னை பார்க்கணுன்னு தோணுது. ஸோ அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உன்னை கொஞ்ச நாளைக்கு என் கூடவே வச்சுருந்தா எனக்கு உன் மேலே லவ்வா இல்லை வெறும் அட்ராக்ஷனான்னு தெரிஞ்சுட்டு உன்னை திருப்பி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் என்த்தில் நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணது இப்போ 3 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கீங்க. 3 வருஷமாவா உங்களுக்கு இந்த டவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ லூசுன்னு நினச்சா இதெல்லாம் தெளிவாக இருக்காளே அப்படின்ட்டு, சரி டைம் ஆச்சு நீ சாப்பிடு அப்படி சொல்கிறான். ஓகே சாப்பாடுன்னு சொன்னதும் உங்களுக்கு கண்ணெல்லாம் பிரைட் ஆகிட்டு, எங்கே சாப்பாடு எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அவனும் அங்கேருந்து உங்களுக்கு ஃபுட்டு சாண்ட்விச்சும் ஃப்ரூட்ஸ் எடுத்து தரான். என்னது இது அப்படி சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா எப்படி தெரியுது, சாப்பிடு அப்படின்னு சொன்னான். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு பிரியாணி பரோட்டா இது மாதிரி வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவனை வர்ற ஆத்தத்துக்கு இவளை அப்படின்னு அப்படியே முறைச்சிட்டு, பாரு இந்த நடுக்காட்டில் யாரும் உங்கள் ஒப்பம் கடை வச்சு உனக்கு பிரியாணி செஞ்சிட்ருக்கானா, கொடுக்குறத ஒழுங்காக சாப்பிட்டு பேசாமல் இரு, தேவையில்லாமல் சல்லை பண்ணிகிட்டு இருக்காதுடி அப்படின்னு சொல்கிறான். போங்க, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அட்ராக்ஷனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கி கூட வைக்க தெரியல, நீங்களாம் ஒரு ஆள் அப்படி சொல்லி திட்டுறீங்க. இப்போது இதை நீ சாப்பிட்றியா இல்லை இதையும் சேர்த்து நானே சாப்பிட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறீங்க. சுகாக்கோ சிரிப்பு தான் வருது. ஷோ இவளை கொண்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, கடத்திட்டு வந்ததுக்கு ஏண்டான்னு சண்டை போட காணோம், சாப்பாடு இல்லைன்னு சண்டை போடுறாளே இந்த பொண்ணை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். சீக்கிரமே இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு சுகா இருக்கான். இந்த சைட் ஒருத்தன் ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு டாக்டர் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே க்ளவுஸை கழட்டிக்கிட்டு வெளியில் வரான். அவன்கிட்ட அவன் ஃப்ரெண்டு போய், சாரிடா மச்சான், நம்ம ஆளுங்க அங்கே போகிறதுக்குள்ளே அவன் பொண்ணை தூக்கிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் அப்படின்னு சொல்லி கத்துறான். இல்லை மச்சான், நம்ம ஆளுங்க போயிருக்காங்க, செக்யூரிட்டியை போட்டு தள்ளிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுடா, ஆனால் கண்டிப்பாக அங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, நம்ம ஆளுங்களை விட்டு சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக கையில் மாட்டுவாங்க அப்படி சொன்னான். உடனே இவனோ, ஹென்றி நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு எதுவும் தெரியாதுடா, ஆனால் அந்த இந்தியன் பியூட்டி எனக்கு வேணும், அவளை நீ இங்கே கொண்டுட்டு வரணும், அதுக்கு நெக்ஸ்ட் டைம் ஆளெல்லாம் அனுப்ப வேணாம், நீயே போ, நேரில் போ, அவன் எனக்கு தெரியும் இதெல்லாம் யாரோட வேலைன்னு, அவனை கொன்னுட்டு கூட அவளை தூக்கிட்டு வாங்க, எனக்கு அவள் வேணும்
அப்படின்னு சொல்கிறான். ஹென்ரியோ ஓகே மச்சான், நான் நைட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆகுறான். இங்கே அவங்க ஆளுங்க நீங்கள் எங்கே அப்படின்னு எல்லா பக்கமும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுவுமே தெரியாது. நீங்கள் சாப்பாடை கையில் வச்சுட்டு சாண்ட்விட்சை ஒரு கடி ஃப்ரூட்ஸ் எடுத்து வாயில் போட்டு இதெல்லாம் ஒரு சாப்பாடுன்னு கொடுக்கலாம் பாரு, கடத்திட்டு வந்தான், நல்ல நல்ல ஃபுட்டாக வாங்கி கொடுக்கலாம்ல, இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்ததை ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து நிற்கிறீங்க. சுகா அவங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எது சாக்லேட்டா அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்கிறீங்க. ஃபுட்டு தான் எதுவும் ஒழுங்காக இல்லை, அட்லீஸ்ட் சாக்லேட்டாவது வாங்கி தரலாம்ல அப்படின்னு. ஐயோ இவளோட பெரிய ரோதனையாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பேக்கில் தேடி கொஞ்சம் சாக்லேட்ஸும் இருக்குது எடுத்தவங்க கிட்ட இதை உட்காந்து தின்னு, எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஏதோ அவனோட ஃபோனில் நோண்டிகிட்டு இருக்கான். நீங்களோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அது உனக்கு தேவையில்லாதது, நீ போய் பேசாமல் உட்கார். அப்புறம் இந்த செயின் நான் சொன்ன மாதிரி உன் கழுத்துலேயே இருக்கணும், எங்கேயும் போயிடாத, இந்த இடத்த விட்டு போனீன்னா உனக்கு சேஃப் இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் கீழே இறங்கி அவன் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் இவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவன் நம்மளை லவ் பண்ணுற மாதிரிலாம் தெரியலையே, ஒரு வேளை நம்மளை கடத்திட்டு வந்திருப்பாங்களோ, ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எதுக்கு கடத்தியிருப்பாங்க, புள்ள பிடிக்கிறவனா இருக்குமோ, நம்மளை ஏதாவது யார்ட்டையா விற்றுருவானோ, எத்தனை படத்தில் பார்த்துருக்கோம், இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சுகா சொன்னதெல்லாம் உங்களுக்கு இப்போ காற்றுல போன மாதிரி. நம்ம இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும், இவன் கையில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இதுக்கு மேலே இங்கே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எந்திரிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி கடன்னு எந்திரிச்சு வெளியே வரீங்க. கரெக்டாக சுகா அவன் எப்படியும் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணுவீங்கன்னு கடன் கழிச்சிட்டு திரும்பி வரான். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனையும் பார்க்குறீங்க. சுகா போகிற அவசரத்தில் டவல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே குளிச்சுட்டு ஈரத்தோட டவலோடு வந்து நிற்கிறான். அவனை அப்படி பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சுகாவை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறீங்க. அப்படியே அவனோட 6 பேக் ஆர்ம்ஸுன்னு செம்மையாக இருக்கான். இவனை டாக்டர்னு சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்குது, இப்படி வச்சுருக்கான் உடம்ப பாடி பில்டர் மாதிரி அப்படி சொல்லி மெய் மறந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. சுகாவோ ஏ அப்படின்னு சொல்லி சவுண்ட் விட்டதும் அப்படின்னு நீங்கள் ஜர்க்காகுறீங்க. என்ன பண்ணுற நகர் அப்படின்னு சொல்லி நவுத்தி விட்டு உள்ளே போகிறான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. இவனை பார்த்துட்டு நம்ம என்ன இப்படி வலிக்கிறோம் சே அப்படின்னு சொல்லி உங்கள் மண்டையிலே நீங்கள் தட்டிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. ஓடலான்னு பார்த்தா வந்துட்டானே, இப்போ எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு குட்டி மான் நிற்கிது. பார்த்துட்டு சுகா இங்கே பாருங்களேன், அங்கே அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். அங்கே ஒரு குட்டி மான் அழகாக இருக்குது, உன்ன மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறான். ஆமாம் குட்டியாக அழகாக இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது அது வேணுமா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கடன்னு கீழே இறங்கி போய் அந்த மானை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அது அவனை பார்த்ததும் ஓட ஆரம்பிக்குது. அவனும் டக்குன்னு ஒரு கல் எடுத்து அது காலில் அடித்து அது அடிபட்டதும் கொஞ்சம் ஓட முடியாமல் நொண்டும் போது சுகா வேகமாக போய் அது தூக்கிறான். இதை பார்த்தவங்களுக்கோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு இறங்கி ஏன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குங்க. என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி சுகா பார்க்குறான். எதுக்கு அதை அடிச்சிங்க, பாவம் இல்லையா, அதுக்கு வலிக்கும்ல அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. இதுக்கு நீ அழுகிற, சரி அழுகாதடி, நீ கேட்டேன்னு தாண்டி அதை பிடிச்சேன், அதுக்கு ஒன்றும் இல்லடி, மெடிசன் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மெடிசன் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அதுக்கு போட்டு விடுறான். நீங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு சரி உனக்கு சரியாயிடும் நீ கவலைப்படாத, நீ எனக்கு வேணாம், நீ சரியாயிட்டில, இப்போது இங்கே வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லி அந்த மானை தூக்கிட்டு போகிறீங்க. சுகாவோ சரி போய் கீழே விட்டு வருவா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. நீங்களோ இதே சாக்கா வச்சு அந்த மானோட அப்படியே கீழே வந்து அப்படியே அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சைடு ஓட ஆரம்பிக்கிறீங்க. சுகாவோ
என்னவ இன்னுமா கொண்டு போய் மான்குட்டியை கீழே விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ஒரு டைரக்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அடி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் சுகா இறங்கி கீழே ஒடியாடுறான். நீங்கள் அதுக்குள்ளே அவனை பார்த்துட்டு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. சுகாவோ ஏய் போகாதடி அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதுக்குள்ளே நீங்கள் எங்கே போனீங்கன்னு கூட தெரில. அந்தளவுக்கு அவனை பார்த்துட்டு கடமுடான்னு அங்கேயும் இங்கேன்னு ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த காட்டுக்குள்ளே என்னாலேயே எந்த பக்கம் போனால் திரும்பி வரணும்னு தெரியாது. வேறு எந்த பக்கம் போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சுகா உங்களை அப்படியே எல்லா பக்கமும் தேடுறான். நீங்களோ ஓடினதில் தலைதறிக்க ஓடி வந்திருப்பீங்க. பின்னாடி சுகா வரானா திரும்பி பார்க்கும்போது தான் சுகா வரலன்னு தெரியுது. அப்பாடா இப்படியே ஓடி எப்படியோ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறீங்க. பட் எங்கே ஓடினாலும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன நம்ம ஓடி ஓடி ஒரே இடத்துல நிற்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் கழுத்தில் இருக்க செயினை பார்க்குறீங்க. இது வேறு அப்படின்னு சொல்லி இந்த செயினை கழட்டி தூக்கி போட்டு அங்கே உள்ள ஒரு மரக்கிளையை உடச்சி அதுலேருந்து குச்சி எடுத்து அப்படியே அடையாளம் போட்டுக்கிட்டே போகிறீங்க. ஆனால் எப்படி சுற்றினாலும் சுற்றி சுற்றி அந்த இடத்துக்கே வர மாதிரி இருக்குது. அந்த டைரக்ஷன் விட்டுட்டு வேறு டைரக்ஷனில் போகலான்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்க அந்த பக்கம் போகிறீங்க. கடகடன்னு ஓடும்போது திடீர்னு ஏதோ 2 பேர் சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா சிறுத்தை 2 செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. ஐயோ என்னடா இது அப்படின்னு அங்கே இருக்க ஒரு எருமை மாட்டை 2 அடித்து போட்டு சாப்பிட்றதுக்கு 2 சண்டை போட்டுட்ருக்கு. அதை பார்த்ததும் தீ பெரிய எருமை மாட்டையே அசால்ட்டாக அடித்து போட்டு 2 தின்னுட்டுருக்கு. இப்போ என்னை பார்த்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இங்கேருந்து ஓடணுமேனு அங்கேருந்து கடகடன்னு வேறு பக்கம் ஓடுறீங்க. பட் உங்கள் சவுண்டு கேட்டு அது 2 திரும்பி பார்க்குது. நீங்கள் ஐயோ நம்மளை தான் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோதான் சப்த நாடி அடங்கி போச்சு. அப்படியே விறுவிறுக்க பாய்ந்து போய் நிற்கிறீங்க. அப்போது உங்கள் பின்னாடி ஏதோ நெளிகிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பெரிய ஒரு மலைப்பாம்பு அப்படியே உங்கள் கால் பக்கத்தில் போயிட்டுருக்கு. அதை பார்த்து இன்னும் கத்திட்டு நீங்கள் வேறு பக்கம் ஓடுறீங்க. இந்த சிறுத்தை 2 உங்களை அப்படியே பிடிக்க வருது. ஐயோ இன்றைக்கி நமக்கு சாவு நிச்சயம் போலையே. சும்மா அவன் கூடயே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் இப்போ செத்தோம். இப்படி தான் நம்ம உயிர் போகணுன்றிருக்க போல அப்படியே சொல்லிட்டு இதுக்கு மேலே எங்கே ஓடுறதுன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் முள்செடியில் பட்டு கிழிஞ்சு உங்களுக்கும் கொஞ்சம் காயமாகுது. கால் தடிக்கு வேற கீழே விழுந்துடுறீங்க. அதில் உங்கள் கால் நகம் பெய்ந்து வேற ப்ளட் வருது. இதுக்கு மேலே உங்களுக்கு கால் வலி உயிரை போகுது. உங்களால் நகரக்கூட முடியல. அப்படியே கீழேயே அவ்வளோதான் போல் இன்றைக்கி முடிஞ்சு நம்ம செத்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பின்னாடியே மெதுவாக வரீங்க. இந்த 2 சிறுத்தையும் ஒரு சிறுத்தை அவங்க மேலே அப்படியே பாய வருது. அப்போ இன்னொரு சிறுத்தை அதை பாஞ்சு 2 அடிச்சுக்குது. எதுக்குன்னா உங்களுக்கு தான், உங்களை சாப்பிட்றதுக்கு அது 2 அடிச்சிட்ருக்கு. அப்போ நீங்கள் இது 2 எப்போ அடித்து முடிஞ்சு நம்மக்கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆசையாமல் மெதுவாக இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியுதா பார்க்கலான்னு மெதுவாக பின்னாடி அப்படியே பாம்பை வேற பார்த்து பயத்தில் திரும்பி பார்த்துட்டு பொறுமையாக வரீங்க. அப்போது டக்குன்னு உங்கள் ஷோல்டர் மேலே யாரோ கை வச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வீர்னு கத்த போகிறீங்க. அதுக்குள்ளே உங்கள் வாயை அப்படியே பொத்திடலாம். நீங்கள் பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க. அது அவனுக்கு நல்லா தெரியுது. அப்படியே உங்களை தூக்கிட்டு இந்த மரத்துக்கு பின்னாடி வந்துடுறான். சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. வேறு யாரும் இல்லை, சுகா தான். என்னடி நினச்சிட்ருக்க நீ, இங்கேருந்து ஓடி அப்படின்னு தப்பிச்சிருவியா அப்படின்னு கேட்குறான். அது இல்லை, அது அப்படின்னு பயப்படுறீங்க. சரி வாயை மூடு, நம்ம சத்தம் கேட்டால் அந்த சிறுத்தை நம்மளை போட்டு தள்ளிடும், சத்தம் இல்லாமல் வா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கூப்பிட்றான். பட் உங்களுக்கு தான் காலில் அடிபட்டுருக்கு, உங்களால் முடியல அப்படிங்கிறீங்க. அப்போதான் உங்கள் காலை பார்க்குறான். என்னடி இது அப்படின்னு. காலில் அடிபட்டுருச்சு அப்படியே உடம்புலலாம் கொஞ்சம் சிராய்ப்பு இருக்குது. தேவையாடிது பேசாமல் அங்கே இருக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு சுகா சத்தம் இல்லாமல் அங்கேருந்து மெதுவாக பதுங்கி நீங்கள் எந்த வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பார்த்தா நீங்களோ வலியிலையும் பயத்துலேயும் அப்படியே மயங்கி போயிருக்கீங்க. உங்களை அப்படியே பார்த்துட்டு சுகா ஷெட் ஒழுங்காக இங்கே இருக்காமல் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு உங்கள் கிட்ட வரான். வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அவனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டுவிட்டு உங்களோட காலுக்கு மருந்து வைக்கும் போது அந்த வலியில் நீங்கள் அப்படின்னு அப்போ தான் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா
சுகா அவங்க கால்கிட்ட உட்காந்து அவங்களுக்கு மருந்து போட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, பேசாமல் மூடிட்டு இங்கேயே இருந்தால் இந்த காயமாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு உனக்கு உடம்பு நல்லா அடிபட்டு காட்டு, நான் மருந்து போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். அப்போது நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க, என்னது ட்ரெஸ் எல்லாம் கழட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் உன் வேலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. என்ன, நான் ஒரு டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பாடி கூட தான் எதுவுமே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி தான். அட பாவி, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஒரு டெட் பாடி கூட என்னை கம்பேர் பண்ணி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோபமாக வருது. நீ ஒன்றும் மருந்து போட வேணாம், நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையிலே கொடுத்துட்றான். நீங்களே எல்லா பக்கமும் போடுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு முதுகுலெல்லாம் கொஞ்சம் காயம் இருக்குது, நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுறீங்க. அப்போ சுகா உள்ள வந்து அவனே கையில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவனே உங்களுக்கு மெதுவாக போட்டுக்கிறான். நீங்கள் அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கீங்க. சுகா உங்களையே பார்த்துட்ருக்கான். என்ன நினச்சானோ அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவன் கிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனோட பேக் ஹேரை பிடிச்சி அப்படியே உங்கள் நெக்கில் அமுத்திக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சுகா சடனாக அப்படியே உங்களை தூக்கிடுறான். அப்படியே தூக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கீழே இறக்குறான். அவனோட ஃபேஸில் உங்கள் பாடி அப்படியே டச் ஆகி உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட அவன் ஃபேஸ் அப்படியே அந்த இடத்துல வச்சு அவன் ஃபேஸை அப்படியே ஷேக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சுகா அப்படின்னு சவுண்டே இல்லாமல் சொல்கிறீங்க. சுகா அப்படியே மயக்க நிலையாக தான் இருக்கான். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் சுகா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. உங்கள் லிப்ஸு அப்படியே அந்த உதறல் அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஏதேதோ பண்ணுது. அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லிப்ஸை அப்படியே கேட்ச் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணி அவனோட டங்கை உள்ள போயிட்டு கிஸ் பண்ணுறான். இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போது கிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக உங்களை விட்டு என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை விட்டு நகர்ந்துக்கிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. டக்குன்னு சுகா வெளியில் போயிடறான். வெளியில் போய் அந்த வீட்டுக்குள்ளே நின்றுட்டு தலையில் அடிச்சுக்கிறான். சே, அவள் சின்ன புள்ளடா, அவகிட்ட என்னடா பண்ணுற, இப்படிலாம் நடந்துக்கிற அறிவே இல்லை. இவளை பார்த்தா மட்டும் எனக்கு ஏன் இப்படிலாம் தடுமாறுது. நோ நோ நோ, இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அவளை காப்பாற்ற தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனே சமாதானப்படுத்திட்டு சடனாக உள்ளே வரான். நீங்களோ என்ன பண்ணான் இவன் அப்படின்னு இன்னும் அந்த பதட்டத்தில் தான் இருக்கீங்க. உங்களை பார்க்கவே அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்கும் அவனை பார்க்க ஷையாக இருக்குது. நீங்களும் அப்படியே வெளியில் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. சுகா உள்ள வந்து அது இந்த செயின் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது ஓடும்போது கழட்டி போட்டு ஒன்றதாச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பேர், இது உன் கழுத்தில் தான் இருக்கணும். இதை இனிமேல் நீ கழட்டின அவ்வளோதான். அப்புறம் இங்கே உள்ள விலங்குகளுக்கு நீ தான் அதை நான் கண்டுக்காமல் போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன அப்படிங்கிறான். நீங்கள் உண்மையிலே என்னை இங்கே கடத்திட்டு வந்த காரணம் என் மேலே லவ் இருக்கா இல்லை அட்ராக்ஷனானு தெரிஞ்சுக்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் உங்களை எப்படி பார்த்துட்ருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சோஃபாவில் போய் படுத்துட்டு உங்களை பெட்டில் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நீங்கள் காணா போய் தேட ஆரம்பிச்சிருந்தது நைட்டே ஆகிருக்கும். நீங்களோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எழுந்து போய் சோஃபாக்கு பக்கத்தில் உட்காருங்க. அவனோ, ஹீமா ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது ஹீமாவா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அது சரி, அதை விட நீ எந்திரிச்சு உட்காரிங்க அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் பண்ண உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தானே சொன்னீங்க என் மேலே இருக்கிறது லவ்வா அட்ராக்ஷனான்னு தெரிஞ்சுக்கணுன்னு. அதை தெரிஞ்சுக்க கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி சும்மாவே இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்க முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? நான் கொஷின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி கேளு அப்படிங்கிறான். நீங்களும் இந்த பக்கம் சிக்கன் பர்கர் இருக்குது, இந்த பக்கம் நான் இருக்கேன்,
நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றை தான் அப்படின்னு சொல்கிறான். ஹே பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு லவ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் இதில் இப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னு மேடம் உனக்கு உங்கள் மேலே லவ்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நீங்கள் தான் சிக்கன் பர்கரை செலக்ட் பண்ணாமல் என்ன தானே செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது பைத்தியம், எனக்கு சிக்கனே பிடிக்காது, அதனால தான் அதை வேணான்னு சொன்னேன். ஸோ அதனால தான் உன்னை ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். சே அப்படின்ட்டு சரி வேறு என்னை விட ஒரு அழகான பொண்ணு இருக்கா, நீங்கள் அவளை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை என்ன சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவனோ மேலே கீழே உங்களை பார்த்துட்டு, இந்த இத்தனோண்டு மண்டைக்குள்ளே இந்த திண்ணி மூட்டைக்கு என்னென்னா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணை அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அப்படியே கோவம் வருது. என்ன என்ன சொன்னீங்க, அந்த அழகான பொண்ணா அப்படின்னு. ஆமாம், ஏன்னா நீ தானே சொன்ன உன்னை விட அழகான பொண்ணுன்னு. அப்போ உன்னை விட ஒரு பொண்ணு சூப்பராக இருக்கும்போது நான் ஏன் ஒன்றை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சுகா விளையாட்டாக தான் சொல்கிறான். உங்களுக்கும் இங்கே கண்ணுலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றுது. அது எப்படி இவர் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலறிங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் ஹீமா, அலறியாடி, ஹீமா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்ககிட்ட வரான். போங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டுட்டு நீங்களும் அப்படியே அழுகுறீங்க. சும்மாடி நீ தானே இப்போ சொன்ன ரொம்ப அழகான பொண்ணுன்னு. அப்போ அழகாக ஒரு பொண்ணு இருந்தா அவளை தானே யாரும் பார்ப்போம், எதுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே மயங்கி விழுந்துடுறீங்க. உனக்கும் ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. ஹீமா என்னாச்சு அப்படி சொல்லி உங்களை தட்டுறான். நீங்களும் எந்திரிக்கவே இல்லை. அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு கடகடன்னு எழுந்து வெளியே ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வரான். நீங்கள் அதுக்குள்ளே அவன் கிட்டே வந்து தண்ணி ஊற்றும் போது அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஹே பயந்தீங்களா அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான் சுகா செம்ம கடுப்பாகி அப்படியே கன்னத்தில் ஒரு அறை தான் சுற்றி கீழே விழுந்துடுறீங்க. என்னடி நினச்சிட்ருக்க, ஒரு நிமிஷத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சு, விளையாட்டு பண்ணிகிட்ருக்கேன் நீ அப்படி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு உங்களை அடித்ததுனால அப்படியே வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டு அவன் கையில் அவனே கையை கீழே குத்துறான். சே ஏன்டா அவளை அடித்த, குழந்தடா, அவளுக்கு என்ன தெரியும், நீ தேவையில்லாமல் அவளை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிற, காப்பாற்றுறேங்கிற பேரில் அப்படின்னு அவனே திட்டிகிட்டு இருக்கான். உள்ளவங்களுக்கோ அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டிங்க. இப்போ எதுக்கு நான் அடித்தான் இவன், என்ன என் டாடி கூட அடித்ததே இல்லை, இவன் எதுக்கு நான் இப்போ அடித்தான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுங்க. அவனுக்கோ என்ன சொல்லி உங்களை சமாதானப்படுத்துறதுனே தெரில. ஒன்றே அங்கே இருக்க சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களை பார்க்க அப்படியே வரான். சாக்லேட்டை பார்த்ததும் அப்படியே நீங்கள் சமாதானம் ஆகிடுங்க. ஹை சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் கையிலேருந்து வாங்கிக்கிறீங்க. திண்ணி பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்பாடா அடித்ததை மறந்துட்டா அப்படின்னு அப்படியே கண்ணத்தை பார்க்குறான். என்ன தான் அவன் ஓரளவுக்கு அடிச்சிருந்தாலும் கண்ணம்லாம் செவந்து போயிருக்கு. அப்படியே ஹீமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் அது என்ன ஹீமா, என் பேர் ஹீரா அப்படின்னு சொல்கிறீங்க, அதை தாண்டி அப்படி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இந்த மாதிரி என்கிட்ட இனிமேல் விளையாடாதடி, ஒரு நிமிஷத்தில் நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா. அப்படியா, அப்போனா உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் அதுக்கே வரீங்க. சுகாவுக்கோ தலையிலே அடிச்சுக்கலாம் போலுக்கு இவளை அப்படின்ட்டு. சரி அதை பற்றி நம்ம அப்புறம் ஆராய்ச்சி பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு, நீ போய் படு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஒன்றும் சொல்லாமல் அங்கே அப்படியே படுத்துடுறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டே அப்படியே அவன் அங்கே உள்ள சோஃபாவில் படுத்து இப்படியே ரெண்டு பேரும் இந்த நைட்டை ஸ்கிப் ஆகுது. மார்னிங் எப்பவும் போல் சுகா ஃபஸ்ட்டு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களை எழுப்புறான். நீங்களும் போங்க டாடி அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. என்னது டேடியா, இவ ஒருத்தி அப்படின்னு. எழுந்திரி, காட்டுக்குள்ளே கூட சுகமாக உன்னால் மட்டும்தான் தூங்க முடியுது, ஃபஸ்ட்டு எழுந்து வந்து குழி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே கண்ணை முழிச்சு எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, விடுங்க அப்படி சொல்கிறீங்க. போய் குழி அப்படின்னு சொல்லி டப்புன்னு தண்ணிக்குள்ளே போட்டுடுறான். நீங்களும் அப்படியே எழுந்து நின்று அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புங்க, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கும். சுகா தள்ளி வந்து திரும்பி நின்றுக்கிறான். நீங்களும் ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு இப்போ தான் பார்க்குறீங்க. அடே கூட்டிகிட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டியே, எங்கடா என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி. அச்சோ வர அவசரத்தில் அதை எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ சரிவா அங்கே போய் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சரின்னு அவங்க கூட போகிறீங்க. காலங்காத்தால்
ஃபாரஸ்ட்டு செம்மையாக குளிருது உங்களுக்கு. ஐயோ குளிருதே பைத்தியக்காரன் அப்படி சொல்லி திட்டுறீங்க. கரெக்டாக நீங்கள் வாய் விட்டு கூட சொல்லலை, பட் உங்களை வச்சே தெரிஞ்சுக்கிறான் உங்களுக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. சுகா டக்குன்னு தன்னோட டிஷர்ட்டை கழட்டி உங்கள் மேலே அப்படியே போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. இப்போதைக்கு இதை போட்டுக்கோ, குளிருதில்ல, அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அவனை நல்லா இன்னும் கையை பிடிச்சி ஒன்று சைடு அப்படியே ஹக் பண்ண மாதிரியே அவன் கூட வரீங்க. உனக்கும் இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இவ வேறு நம்மளை ரொம்ப சோதிக்கிறாளே அப்படின்ட்டு கடகடன்னு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் டிஷர்ட் போட்டுட்டு இருக்கும்போது நீங்களும் உள்ளே போய் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது சடனாக கன்ஃபயர் சவுண்டு செமையாக கேட்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது இது, கன் ஷூட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாரும் வந்து நம்மளை அப்படின்னு நினச்சி பயந்துட்டே வெளியில் வரீங்க. வந்து பார்த்தா சுகா அப்படி பின்னாடி கையை கட்டின மாதிரி நின்றுட்டுருக்கான். அவனை சுற்றி ஒரு 7-8 பேர் கண்ணோட அவனை பாயிண்ட் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. சுகாவோ அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். அப்போ வந்தவனில் ஒருத்தன், என்ன இங்கே ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா? காற்று கூட போக முடியாத இடத்துல எங்கள் ஃபோர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். சுகாவோ அப்படியே அவனை பார்த்துட்டுருக்கான். என்ன டாக்டர் தொழிலை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவளை இங்கே விட்டுட்டு போயிட்டீன்னா உன் உயிர் தப்பிக்கும், உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தேவை அவள் தான், ஒன்றாதனால ஒன்றும் பண்ண மாட்டோம், போயிரு அப்படின்னு சொல்கிறானுங்க. பட் சுகாலாம் அதெல்லாம் கேட்குறாளா? சுகா அப்படியே ஏழை பற்றியும் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு யார் யார் என்ன மாதிரி கன் வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் அவன் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு பக்கத்தில் நிற்கிறவன் கையை பிடிச்சி அடித்து அவன் கன்னை பிடிங்கிறான். அப்போது டக்குன்னு ஹென்றி பயந்து போய் அவனோட கன்னை எடுத்து அப்படியே சுகாவை பாயிண்ட் பண்ணுறான். என்னடா டாக்டரு அமுல் பேபி மாதிரி இருப்பேன், எது சொன்னாலும் பேசாமல் கேட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சிங்களா? நான் டாக்டர், அதுக்கும் முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்லையே. உங்களை அமுச்சு வச்சானே அவனுக்கும் என்ன யார் என்ன நல்லா தெரியும், அப்போது உனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே ஹென்றி அப்படிங்கும்போது, வேணா சுகா பண்ணாத, அப்படி உன் அண்ணனுக்கு தெரிஞ்சால் வேணா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அவனால தான்டா இப்போ இவ்வளோ பிரச்சனையே, அவன்கிட்ட தேவையில்லாமல் நான் பண்ணது தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையில் வந்து நிற்கிது. இங்கே பார், நான் பண்ண தப்ப நானே சரி பண்ண நினைக்கிறேன், அவளை விட்டுருங்க, அவன்கிட்ட போய் சொல்லு, இதுக்கு மேலே தேவையில்லாமல் எங்களை சர்ச் பண்ண வேணான்னு அப்படின்னு சொல்கிறான். நோ சுகா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, உன்னைய போட்டு தள்ளிட்டு தான் உங்கள் அண்ணன் அவளை தூக்கிட்டே வர சொன்னான் அப்படின்னு சொன்னதும், இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக பேசிட்டு இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி சுகா அங்கே உள்ள நான் ஒவ்வொருத்தனையாக கன் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பயந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரல, அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. ஒருத்தர் மாற்றி சுட்டுக்கிறாங்க. சுகாவோ அங்கேயும் இங்கேயும் எப்படியோ தப்பிச்சிட்றான், எந்த கன்னும் அவன் மேலே ஷூட் ஆகலை. அப்படி இருந்தும் ஹென்றி அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹென்ரிக்கு அவனுக்கும் செம்மையாக ஃபைட் நடக்குது. ஹென்றி பின்னமடியிலேயே சுகா போட்டு அடித்து படுக்க வச்சிட்றான். மற்ற எல்லாரையும் ஷூட் பண்ணிவிட்டு அந்த கன்னெல்லாம் உங்களை கூப்பிட்டு ஏய் ஹீரோ அப்படின்னு கத்துனதும் நீங்கள் கடகடன்னு ஓடி வந்து அப்படின்னு பார்க்குறீங்க சுகாவை. உங்களுக்கும் அவ்வளோ அப்படியே மரண பீதியில் இருக்கீங்க. என்னடா இவன் நேற்று வரைக்கும் சாதுவாக இருந்தான், இன்றைக்கி இத்தனை பேர்த்த போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்னு சொல்லி கை காலெலாம் நடுங்க அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அந்த கன்ஸ் எல்லாம் அந்த கன்லாம் எடு அப்படின்னு சொல்லி கத்துறான். நீங்களோ நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. எனக்கு உன் உயிரை விட என் உயிர் தான் முக்கியம். இப்போது நீ இந்த கன்னெல்லாம் எடுக்கல, இவனுங்க கிட்டே இப்படி ஒன்று விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்கவும் பயந்து போய் கடகடன் இவன் செஞ்சாலும் செய்வான் அப்படின்னு அங்கே உள்ள கன்னெல்லாம் எடுத்து ஒரு டிஷர்ட்டில் அப்படியே மூட்டை கட்டுறீங்க. சுகாவோ ஹென்றி ஒன்றா மட்டும் ஏன் உயிரோடு விட்டுருக்கேன் தெரியுமா? நீ போய் சொல்லுவல்ல அவன்கிட்ட, அதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி இனிமேல் சில்லித்தனமாக ஆள் அனுப்பிச்சு என்னை தேட வேணான்னு சொல்லு. இதுக்கு மேலே அவன் வழியில் நானும் வரமாட்டேன், என் வழியில் அவனும் வரக்கூடாது, அவளை விட்டுற சொல்லு, இதுதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி ஹென்றி 2 கால்லையும் ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஹென்ரியை படுக்க வச்சுட்டு ஷிகாவும் கையை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். நீங்களும் பதட்டத்துலேயே தான் இருக்கீங்க.
இங்கே என்ன நடக்குது? என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுறனால இங்கே கூட்டிகிட்டு வரல. என்னை ஏன் கடத்துனீங்க? உண்மையை சொல்லுங்கள் அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. யுகாவோ, இங்கே பார், இப்போது என்னால் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் கண்டிப்பாக ஏன் எதுக்கெல்லாம் சொல்கிறேன், அது வரைக்கும் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி உன்னை லவ் பண்ணுறேன்னா அஃபெக்ஷனான கண்டுபிடிக்க தான் கூட்டிகிட்டு வந்தேன். நீ எதையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வா என் கூட அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறான். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. அவனும் உங்களை கடனை கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே ஒரு ரோட் சைடு வந்துடுறான். அங்கே அப்படியே பார்த்து டாக்ஸி ஏதாவது வருதான்னு ஒரு டாக்ஸி வரும். அதை ஸ்டாப் பண்ணி அதில் உங்களை ஏற்றிட்டு அவனும் ஏறி உட்காரான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே பயந்துட்டு டாக்ஸி டிரைவர்கிட்ட, அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் என்னை காப்பாற்றுங்கண்ணா, இவன் என்னை கடத்திட்டு போகிறானா, அண்ணா காப்பாற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. டாக்ஸி டிரைவரோ அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறது தெரியாமல் அவனை திரும்பி பார்க்குறாரு. அவனும் அங்கே ஃபைட் பண்ணி அப்படியே கையில் வந்துட்டு ரைஃபிள், அது இல்லாமல் அவன் ட்ரெஸ்ஸில் ப்ளட்டு அப்படின்னு அதெல்லாம் பார்த்தா அவருக்கே ஒரு நிமிஷம் என்னது இது, இவன்கிட்ட நம்மளே இந்த பிள்ளை கோத்து விட்டுரும் போலேன்ட்டு. ஏம்மா யார்மா நீ, இங்கே எதுமா வர? சார் என்ன சார் இங்கே நடக்குது, நான் போலீஸ்க்கு அப்படின்னு அவன் சொல்லும் போதே அப்படியே அந்த கன்னை எடுத்து அவனோட நெத்தியில் வச்சுட்டு, உனக்கு தேவை காசு, நான் சொல்கிற இடத்துல போய் ஸ்டாப் பண்ணு, நீ இவ பேசுகிறதெல்லாம் காதில் வைக்காத, அவள் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அப்படியே அவனே திரும்பி பார்த்து, எது நான் பைத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் போச்சு, எல்லாரையும் போட்டு தள்ள மாதிரி நம்மளையும் கொல்ல போகிறான், செத்தோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. சுகாவை ஒன்றும் சொல்ல முடியாத நிலமையில அமைதியாகவே இருக்கான். அவன் ஒரு வீட்டுக்கிட்ட போனதும் கார்காரனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வேறு ஒரு வீட்டுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அழுதுட்டு, ப்ளீஸ் என்னை விட்டு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் எதையுமே காதில் வாங்கிக்கல. அந்த வீட்டுக்குள்ளே உங்களை தள்ளிட்டு அவன் போய் அப்படியே உட்காரான். அப்படியே நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் சேரில் உட்காந்துட்ருக்கான். நீங்களும் அழுதுகிட்டே இருக்கீங்க. எனக்கு பயமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கும்போது அவன் உட்காந்ததும் அவனோட கன்னை அங்கே டேபிள் மேலே வச்சுருப்பான். டக்குன்னு அதை அழுதுகிட்டே நீங்கள் கையில் எடுத்துடுறீங்க. சுகாவோ, ஏய் லூசு, உனக்கு அதை ஹேண்டில் பண்ண கூட தெரியாது, பேசாமல் வெய்யி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நீங்கள் அவனை அப்படியே பாயிண்ட் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும், என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்க, நான் சுட்டுருவேன், கண்டிப்பாக சுட்டுருவேன், எனக்கு எங்கள் அப்பா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, இப்போ என்ன உனக்கு, என்ன சுடணுமா, ஷூட் மீ அப்படின்னு சொல்லி எழுந்து நிற்கிறான். அவன் அப்படியே சொல்லிவிட்டு உங்களை நோக்கி நடந்து வரான். உங்களுக்கும் எங்கள் கையெல்லாம் நடுங்குது, அப்படியே கை நடுங்க, அப்படியே அழுகுறீங்க. கிட்ட வராதிங்க, ஷூட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லி அழுகுறீங்க. ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து நிற்கிறான். உங்களால் எப்படி ஷூட் பண்ண முடியும், நீங்கள் தான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே. அப்படியே நீங்கள் கண்ணை கீழே போட்டு அழுகுறீங்க. என்னால் உன்னை ஷூட் பண்ண முடியாது, என்னை கடத்திட்டு வந்திருக்கேன்னு உண்மையை சொல்லிக்கலாமே, எதுக்கு லவ் அது இதுன்னு சொல்லி எனக்கு வீணாக ஆசையை வளர்த்து விட்டேன், எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அழுகுறீங்க. சுகாவோ, இங்கே பாரு அப்படின்னு உங்களை தூக்குறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஏன்டி அழுகிற, நீ அழுதா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு கன் ஷூட். சுகா அப்படியே அவன் வயிற்றில் கை வச்சுட்டு பார்க்குறான். நீங்கள் தான் அவனை ஷூட் பண்ணிட்டு அப்படியே கண்ணை வச்சுட்டு நிற்கிறீங்க. சுகா வயிற்றில் வர பிளட்டை தொட்டு பார்த்துட்டு உங்களையும் பார்க்குறான். ஏன்டி இப்படி பண்ண, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுடி அப்படின்னு சொல்லும்போதே, நோ, இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாது, எத்தனை பேர்த்த நீ என் கண்ணு முன்னாடி கொன்ன, நீ என்னையும் கொன்றுவேன், எனக்கு பயமாக இருக்கு, நான் எங்கள் அப்பாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி அங்கே போட்டுட்டு கடகடன் வெளியே ஓடுறீங்க. சுகா, அப்படின்னு சொல்லி எழுந்து வர பார்க்குறான். நீங்கள் வெளியே ஓடி போய் அந்த டோரையும் லாக் பண்ணிட்டு கடகடன் அங்கேருந்து ஓடுறீங்க. சுகாவோ, ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போட்டு தட்டுறான். எங்கே நீங்கள் தான் லாக் பண்ணிட்டு ஓட்டிங்களே. நீங்களும் அழுதுகிட்டே அப்படியே ரோட்டில் ஓடி வரீங்க. யார் இவன், எதுக்கு இப்படிலாம் பண்ணான், அப்பாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர டாக்ஸியை ஸ்டாப் பண்ணி அதில் ஏறிக்கிறீங்க. அவனும் இவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட எங்கே இருக்குது பைசா, நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் கழுத்தில் இருக்க அந்த செயினை கழட்டி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறீங்க. அப்போது வீட்டுக்குள்ளே போனதும் அப்படியே பார்க்குறீங்க, வெளியில்
செக்யூரிட்டி செத்து கிடக்குறான். அதை தாண்டி அப்படியே உள்ளே போகிறீங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குது. என்னது செக்யூரிட்டி செத்து கிடக்குறாரு அப்படின்னு பயந்துட்டே உள்ளே போகிறீங்க. போனால் உங்கள் வீட்டு மெய்டு. அவங்கள பார்த்து இன்னும் ஆடி போயிடுறீங்க. என்ன என் வீட்டில் யாரையுமே ஒரே டெட் பாடியாக இருக்குது, என்னது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உள்ளே போகிறீங்க. அப்படியே உங்கள் வீட்டு ஹாலில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. உங்கள் அம்மா அப்படியே சோஃபாவில் உட்காந்த மணிக்கு செத்து போயிருக்காங்க, கன் ஷூட் பண்ணி. அப்படி நீங்கள் அம்மா அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. அழுதுகிட்டே அப்பா அப்பா அப்படின்னா உங்கள் டேடியை தேடிட்டு அப்படியே எல்லா பக்கமும் போகிறீங்க. எல்லா பக்கமும் தேடி தேடி பார்க்குறீங்க. அப்படியே ப்ளட்டோட யாரோ நடந்து போன மாதிரி இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்பா அப்பா உனக்கு என்னப்பா ஆச்சு அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே அந்த ப்ளட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. அது உங்கள் அப்பாவோட ரூம்குள்ளே அவங்க ஒரு பெட்டில் அப்படியே இறந்து போய் அவரும் இருக்கார். உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன அப்படியே பார்த்து பிரம்மையாக பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு? அப்பா உன்னை யாருப்பா அப்படி பண்ணா? இதுக்கு எல்லாமே காரணம் அந்த சுகாவா? அவன் தான் அவங்களெல்லாம் கொண்டுட்டானா அப்படி சொல்லி அழுகுறீங்க. அழுதுகிட்டே உங்கள் அப்பா கையில் ஒரு ஃபோன் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவோட ஃபோன் தான். அதுலேருந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதில் ஏதோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இறந்துருப்பார். அதில் இங்கே பாருமா, நீ இங்கே வந்து பார்க்கும்போது அப்பா உயிரோடு இருப்பானா தெரில, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டு போன டாக்டர் சுகா ரொம்ப நல்லவர். அவர் தான் உன்னை இங்கேருந்து பத்திரமா பாதுகாக்க கூட்டிகிட்டு போயிருக்கார். நீ அவர் கூட பத்திரமா இருமா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னது சுகா நல்லவரா? அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனாரா? அவரால் தான் என்னை காப்பாற்ற முடியுமா? அப்போ உங்களை யார் இப்படி பண்ணது அப்படி சொல்லிட்டு இப்போது சுகாவையே நான் சுட்டுட்டேனே அப்படி சொல்லி பயந்து போய் அழுதுட்ருக்கீங்க. அப்போது அவங்கெல்லாம் வந்தவங்க என்னை கொல்ல வந்திருப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு எதுதோ. அப்போது யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு இன்னும் பயம். அப்பா அம்மாவை கொன்னவன் நம்மளே கொல்ல வந்துட்டோம் போல் அப்படி சொல்லிட்டு குடுகுடு ஓடி போய் அந்த ரூம் கதவை லாக் பண்ணிட்டு அப்படியே கதவுல சாஞ்சு உட்காந்துட்டு வாயை பற்றிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. பயத்தில் நடுங்கிட்டு இருக்கீங்க. அப்போது கதவை தட்டுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பயந்து போய் முடிஞ்சு நம்மளும் செத்தோம், யார் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரில அப்படி சொல்லி அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஹீமா உள்ளே இருக்கியாடி, பதில் பேசுடி அப்படின்னு சொல்லி சுகா அவனால் கூப்பிடவே முடியாமல் கூப்பிட்றான். சுகா குரலை கேட்டதும் அப்போ தான் உங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு எழுந்து கதவை திறந்து பார்க்குறீங்க. சுகாவோ அவனோட அடிப்பட்ட இடத்துல அப்படியே ஒரு டிஷர்ட்டை எடுத்து கட்டிட்டு அதுக்கு மேலே இன்னும் டிஷர்ட்டை போட்டு உங்களை தேடி வந்திருப்பான். அந்த இடத்துல இன்னும் ப்ளட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அவனையும் அப்படியே நீங்கள் ஷூட் பண்ண இடத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. சுகாவை அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுவுறீங்க. சாரி டாக்டர், தெரியாமல் பண்ணிவிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீமா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல, உடனே வா, நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அப்பா அம்மா அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கு இறுதிச் சடங்கு என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிக்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நமக்கு ஆபத்து, சீக்கிரம் வா அப்படி சொல்லி உங்களை கூப்பிட்றான். நீங்களும் எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும், இங்கே என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது, 3 வருஷமாக நீங்கள் தான் எங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க, அப்போ என்ன ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில, சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்குறேன். சொல்கிறேன் இப்போது இங்கே வேணாம், ஃபஸ்ட்டு வா கிளம்பு அப்படி சொல்லி கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு அவன் அந்த காரில் அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். நேராக ஒரு ஹார்பருக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே ஷிப்பில் அவங்களையும் ஏற்றிட்டு அவனே ஏறிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓகே நாங்கள் இங்கேருந்து இப்போது ஸ்ரீலங்கா போயிடுறேன், அங்கேருந்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவோம், எங்களுக்கு என்ன தேவையோ அதை அங்கே சென்ட் ஆஃப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஓகேடா அங்கே நம்ம ஆளுங்க இருக்காங்க, சொல்லியாச்சு, எல்லாம் பார்த்துக்குவாங்க, ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விட்டுடுறாங்க. இங்கே உள்ளே வந்தவனும் அப்படியே ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா கிட்டையும் எடுத்து வச்சுட்டு அவனே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறான். புல்லட்டை வந்து எடுக்கிறதுக்கு நைஃபை ஹீட் பண்ணி உள்ளே விட்டு
அப்படியே எடுக்கிறான். இதெல்லாம் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படின்னு கத்திட்டு சுகா டக்குன்னு வெளியே எடுத்துட்றான். எடுத்ததும் ப்ளட் அப்படியே நிறையா வருது. சுகா ஆன்னு கத்துறான். உங்களுக்கு அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் என்னால் தான், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அழுதுட்டு கடகடன்னு சுகா கிட்டே போய் அப்படியே காட்டான் எடுத்து அவன் பொண்ணில் வைக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான். சாரி சுகா, தெரியாமல் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லி அழுகிறீங்க. நீங்கள் அழுகிறத வச்சே அவனுக்கு தெரியுது உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதோ கன்வே பண்ணியிருக்கார் போலன்னு. இப்போது எப்படி நான் நல்லவன் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வீட்டுக்கு போனல, அங்கே அப்பா ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாரு வீடியோ, அதை பார்த்தேன். அதில் தான் அவர் 3 வருஷமாக நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கிறதாவும், அப்புறம் எனக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, அதுலேருந்து உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அவர் கூடவே இருன்னு சொல்லியிருந்தார். அப்படி என்ன தான் நடக்குது என்னை சுற்றி? ப்ளீஸ் எனக்கு இப்போவாச்சும் சொல்லுங்கள். என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலமை, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. இந்த நிலைமைக்கு நீ ஒரு காரணம்னா உன்னோட இந்த நிலைமைக்கு நான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. அப்போது இங்கே பார், உனக்கு 16 வயசு தான் ஆகுது. நீ சின்ன பொண்ணு. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியாத ஏஜ். அதனால தான் நான் உன்கிட்ட எதையும் சொல்லாமல் உன்னை பாதுகாக்கணும்னு நினச்சேன். இப்போது இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படி வந்திருப்பாங்க, ஒரு கேம்ப்பு மாதிரி. அப்போது ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களோட ப்ளட் குரூப் ரொம்ப ரேர்னு தெரிஞ்சிருப்போம். அந்த பாம்பே ப்ளட் குரூப் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரேர் ப்ளட் குரூப். இது உலகத்திலேயே பச்ச ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரேர் ப்ளட் குரூப் இருக்கும். அவங்களால மற்றவங்க எல்லா ப்ளட் குரூப்புக்கும் ப்ளட் கொடுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு காயமோ அடிபட்டாலோ அவங்களுக்கு ப்ளட் தேவைப்பட்டால் அவங்களோட ப்ளட் குரூப் உள்ளவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுலேயும் ஒரு சிலரால் மட்டும்தான் டொனேட் கூட பண்ண முடியும் இந்த ப்ளட்டை. இவ்வளோ ரேராக உள்ளவன் ப்ளட்டு வந்துட்டு சிலருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல? இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஓகே, இதில் எப்படி நான் இன்வால்வ் ஆனேன் தானே உன்னோட சந்தேகம்? ஆமாம் அப்படிங்கிறீங்க. இப்போது உன்னை தேடிட்டு இருக்குது வேறு யாரும் இல்லை, என்னோட பிரதர். எது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க? ஆமாம், அவன் பேர் மீன். அவனும் நானும் 2 பேருமே டாக்டர்ஸ் தான். 2 பேரும் ஒரே ஃபீல்டில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அவன்கிட்ட இதை பற்றி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் உன்னை தேட ஆரம்பிச்சிட்டான். அது எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தெரிய வந்துச்சு. அதனால் நான் கூட உன்னை சும்மா தான் தேடுறான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டான். நீங்கள் அவனையே பார்த்துட்டுருக்கீங்க. அது என் பிரதர் கொஞ்சம், எங்கள் ஃபேமிலி நாங்கள் மாஃபியா. எது அப்படின்னு இன்னும் பயப்படுறீங்க? ஆமாம், எங்கள் டேட்லாம் மாஃபியா தான். அந்த மாதிரி நாங்களும் இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களை டாக்டர்ஸ் படிக்க வச்சார். நான் நல்லா டாக்டராக இருக்கேன். என் பிரதரும் அப்படி தான். அவன் என்னை விட நல்ல டாக்டர். அவன் ஆப்ரேஷன் பண்ணால் பொழைக்காத உயிரே இல்லை. பட் எப்படி இந்த மாஃபியா பற்றி அவனுக்கு இடையில வந்ததுன்னு தெரில. இப்போது இதை கேள்விப்பட்டதுலேருந்து அவன் இந்த ப்ளட் உள்ளவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட ப்ளட்டெல்லாம் எடுத்து அவன் தேவையில்லாமல் இல்லீகலாக யூஸ் பண்ணுறதா எனக்கு தெரிஞ்சது. அப்படி நான் காப்பாற்றணும்னு நினச்ச பொண்ணு தான் நீ. என்னால் தான் அவனுக்கு உன்னை பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ இதுக்கு முழுக்க நான் தான் காரணம். அதனால தான் என்ன நீங்கள் கடத்துனீங்க. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு லவ் அப்படி இப்படின்னு என் மனசுலையும் ஆசையெல்லாம் வளர்த்திங்க அப்படி சொல்லி பார்க்குறீங்க. அவனும் என்ன சொல்ல தெரியாமல், இல்லை அது உனக்கு அப்போ அந்த ஏஜ் உனக்கு புரியாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே சொல்ல. இப்போது உங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போதே இங்கே மின் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்கலாமா? மின் அப்படியே ஒரு ரூம்குள்ளே ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாமல் கட்டி போட்டு வச்சுருக்கான். அந்த பொண்ணு கத்துறா, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னால் முடியல, மாதம் இப்படி நீ ப்ளட் எடுத்து என் உடம்பெல்லாம் வலிக்குது,
இதுக்கு மேலேயும் என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? 2 வருஷமாக என்னை நீ கொடுமைப்படுத்திகிட்ருக்க. எனக்கு என் வீட்டுக்கு போகணும். என்னால் இங்கே இருக்க முடியாது. ப்ளீஸ் மீன் விட்டுரு. உன்னை ஃப்ரெண்டை நம்பி தானே கூட வந்தேன். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா அழுதுட்டுருக்கா. ஹே கிளாரா, உனக்கு என்னடி பிரச்சனை? உன்னை ராணி மாதிரி தாண்டி வச்சுருக்கேன். நீ தான் சரியாக சாப்பிடாம எலும்பு தோலுமா இப்படி இருக்க. எனக்கு தேவைலாம் உன் பாடியிலேருந்து மந்த்துக்கு ஒரு பேக்கெட் பிளட் தான். நான் ரொம்ப கூட எடுக்கலேடி, கரெக்டான குவான்டிட்டியில் தான் எடுக்கிறேன். நீ தான் தேவையில்லாமல் நான் கொண்டு வந்து கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நல்லா புஷ்டியாக இல்லாமல் இப்படி அடம் பண்ணிகிட்ருக்க. அதுலேயும் அப்படியே உன்னை பாரு, எலும்பும் தோலுமா. நீ வந்தபோது எப்படி இருந்த? அந்த வேர்ல்டில் நம்பர் 1 வந்த கிளாராவாணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டேடி. ஏண்டி நீ பியூட்டின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கான். இந்த கிளாரா பொண்ணுக்கு செம்மையாக வருது. ஏன்டா இப்படி என்ன சித்திரவதை பண்ணுற அப்படி சொல்லி அலறா. இங்கே பாரு பியூட்டி, நீ சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தீன்னா நீ இவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். நீயா அடம் பண்ணிக்கிட்ட இப்படி இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மின் அங்கேருந்து வெளியில் போகிறான். அவனுக்கான பிளட்டை அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எடுத்துட்டு, இவனுக்கு இதான் வேலை. இதே உங்களை மாதிரியே பிளட் குரூப் உள்ள பொண்ணு தான் அந்த கிளாரா. அவளை தேடி கண்டுபிடிச்சி அவ கூட ஃப்ரெண்ட்லியாக பழகி இப்போது அவளை வச்சு அவன் மாதம் பிளட் எடுத்துட்டு அதை வெளியில் விற்றுட்டு அதை வச்சு ரிசர்ச் அப்படின்னு சொல்லி இல்லீகலாக நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் யோங்கிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களையும் இந்த மாதிரி பண்ணிடுவானே, நீங்கள் சின்ன பொண்ணு உங்களை காப்பாற்றணுன்னு தான் வந்திருப்பான். பட் அவனுக்கும் உங்கள் மேலே ஏதோ ஒரு ஸ்பார்க். இதெல்லாம் சொல்லி முடித்தவன் இப்போது என் ஃப்ரெண்டு எங்கள் கூட தான் அவளும் படித்தா. அவளோட நிலமை என்னன்னு தெரியல. அவளை காணோம். நானும் அவளை கண்டுபிடிக்க ரொம்பவும் ட்ரை பண்ணேன். உன்னை எப்படியாவது பாதுகாக்கணுன்னு தான் நான் இங்கே வந்தேன். இப்போது அவளையும் சேர்த்து பாதுகாக்கணும். அவள் எங்கெங்கே வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சி அவளையும் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு தலையே வலிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இது, என்னால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை நீங்கள் சுட்டதை அப்படியே பார்க்குறீங்க. அவனுக்கோ எனக்கு இந்த இடம் ரொம்ப வலிக்குது, ஸோ நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்டில் படுக்கிறான். அவனுக்கும் தூக்கமே வரல, ஒரு மாதிரியாகவே இருக்குது. நடந்ததெல்லாம் நினச்சிட்டே இருக்கான். நீங்களோ அப்படியே எழுந்து மெதுவாக சத்தம் இல்லாமல் வெளியில் வரீங்க. வெளியில் வந்து நீங்களோ அந்த ஷிப்பில் எட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஷிப்பு வந்து இப்போ நடுக்கடலில் போயிட்டுருக்கு. நீங்களோ அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அம்மா அப்பா என்னை பார்த்துக்கிட்ட மெய்டு யாருமே இல்லை, எல்லோரும் என்னால் தான் செத்து போயிட்டாங்க. இப்போது அங்கே நடந்த பிரச்சனை, அதில் அவங்க என்ன சொன்னாங்க, சுகாவை கொன்னுட்டு என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்போது சுகாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, என்னால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, வேணாம் இனி நான் ஒருத்தி உயிர் வாழ என்னால் இன்னொரு உயிர் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தவங்க அப்படியே கண்ணை தொடச்சிட்டு நீங்கள் அங்கே கம்பியை பிடிச்சி அப்படியே அந்த மேலே ஏறுறீங்க. ஏறி டப்புன்னு கண்ணை மூடிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறீங்க. சுகாவை தூங்கிட்டு கண்ணை முன்னவன் தூக்கம் வராமல் பிறண்டுட்டு இருந்தவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சடனாக எழுந்திரிச்சு உட்காந்து பார்க்குறான். அங்கே உங்களை காணோம். இவன் எங்கே போனான் அப்படி சொல்லிட்டு வெளியில் எழுந்திரிச்சு வரான். ஒரு வேளை இங்கே வெளியில் எங்கேயே நிற்பாளோ அப்படி சொல்லி அவனும் எல்லா பக்கமும் தேடுறான். உங்களை காணோம். அப்போ அங்கே ஷிப்பில் உள்ளவங்ககிட்ட, இங்கே ஒரு பொண்ணு இருந்தாலும் என் கூட மேடம் அந்த கார்னரில் தான் சார் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடகடன்னு நாங்கள் ஓடி வந்து பார்க்குறோம். உங்களை காணோம். உங்களோட ஒரு செப்பல் மட்டும் அந்த எண்டில் இருக்குது. இப்போவே சுகாக்கு புரிஞ்சிருது நீங்கள் தான் தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கீங்க அப்படின்னு. தெரிஞ்சு விழுந்தாலா தெரியாமல் விழுந்தாலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவுக்கு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வருது. சுகா தான் தலையிலே தட்டிக்கிட்டு, நோ 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 சுகா, நீ இப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஷிப்பில் உள்ளவங்களெலாம் அவன் ஆளுங்களை கூப்பிட்டு, உடனே இப்போது அவள் எனக்கு வேணும், என் எனக்கு வேணும், அவளை உடனே எல்லோரும் உள்ளே குதித்து தேடுங்க, அவள் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா, அவளை காப்பாற்றி யார் கொண்டாந்தாலும் அவங்களுக்கு 50 கோடி தரேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொன்னதும் டப்பு டப்புன்னு அங்கே இருந்தவங்கலாம் தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றாங்க. இருந்தாலும் சுகாவுக்கு மேலே இருக்கவும்ல, அவனும் டப்புக்குன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றான். அப்படியே எல்லா பக்கமும் தேடுறாங்க. போட் மூவிங்லேயே இருந்தனால
கொஞ்சம் தள்ளி போயிருக்கும்ல, அதனால் நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. இப்படியே எல்லா பக்கமும் எல்லோரும் தேடுறாங்க. சுகாவுக்கோ மனசெல்லாம் படபடன்னு, உன்னை இப்படி பண்ணுறதுக்காடி நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமாடி, உன்னை எப்படி பக்கத்தில் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்ற நினச்சேன். ஆனால் நீ ஏன்டி இப்படி பண்ண, எதுக்குடி இப்படி பண்ண, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், நீ மட்டும் இப்போ வரல நானும் இந்த கடல்லே அப்படியே செத்துருவேண்டி அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நீந்திகிட்டே இருக்கான். எங்கேயுமே உங்களை காணோம். அப்போது யாரோ அவன் கையை சடனாக பிடிக்கும். நீங்கள் நினச்சி சந்தோஷமாக திரும்பி பார்க்குறான். ஆனால் அவனோட ஆளுங்க தான் கையை பிடிச்சி இழுக்கிறத பார்த்துட்டு அவனும் கையை உதறிட்டு மறுபடியும் நீச்சல் பண்ணுறான். அப்போ மறுபடியும் வந்து அவன் கையை பிடிக்கும். அவனுக்கு கோபம் வருது. தண்ணிக்குள்ளே பேச முடியாதனால அப்படியே வெளியில் வந்து ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ளே அவர் சார் சார் அடிச்சிடாதீங்க, மேடமை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க அங்கே இருக்காங்க ஷிப்பில் அப்படின்னு. நம்ப முடியாமல் சுகா, நிஜமாவா இல்லை என்ன காப்பாற்ற போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, இல்லை பாஸ் உண்மையிலே அப்படின்னு சொல்லவும் கடை நீ சுகா அப்படியே நீந்தி வரான். அப்போது உங்களை மேலே படுக்க வச்சுட்டு அவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ண உங்கள் வயிற்று அமுத்த போகிறான். அதுக்குள்ளே சுகா மேலே வந்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லவும் அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணி, சார் மேடம் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காங்க, தண்ணி நிறையா குடிச்சிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை காப்பாற்றினவனுக்கு நான் சொன்னால் மட்டும் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றில் அப்படியே கையை வச்சு அமுத்துறான். அப்படியே நீங்கள் குடிச்ச தண்ணிலாம் வெளியில் வருது. ஆனாலும் உங்களுக்கு கான்ஷியஸே வரல, உனக்கு பயமாக இருக்குது. பம்ப் பண்ணிகிட்டே அப்படியே உங்கள் மூக்கை பிடிச்சி வாய் வச்சு அப்படியே அவனோட ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுக்குறான். இது எல்லோரும் ஒரு ஃபஸ்ட் எய்டாக மட்டும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அவனும் அப்படியே உங்களுக்கு மூச்சை கொடுத்துட்டே இருந்து ஒரு வழியாக நீங்களும் அப்படின்னு எந்திரிச்சு உட்காருங்க. சுகா என்னை ஏன் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சுகாக்கோ அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி இழந்து நின்னவன், இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் நான் தரேன் பணம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கோடி இதில் இருக்குது, எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க, காப்பாற்றினவன் அதிகமாகவே எடுத்துக்கோ. சார் இவ்வளோலாம் வேணாம், எங்களுக்கு ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவே என்னோடய ஹீமாவோட உயிருக்கு கம்மி தான் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு 50 கோடி அசால்ட்டாக தூக்கி கொடுத்துட்டு உங்களை அப்படியே உள்ளே தூக்கிட்டு வரான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. உள்ளே கொண்டாந்து உங்களை இறக்கி விட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் அப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், எதுக்கு 50 கோடி கொடுத்துருக்கீங்க, என் உயிருக்கு அவ்வளோ வேல்யூலாம் இல்லை, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், என்னை ஏன் காப்பாற்றுனீங்க அப்படின்னு கேட்ட நிமிஷம் அப்படியே உங்களை கழுத்தை பிடிச்சி அங்கே உள்ள அந்த போட்டு இதில் செவத்தில் சாய்ச்சி அப்படியே உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் மூச்சு விட முடியாமல் தன்னாரும் போது கையை எடுத்து போகலான்னு கன்னத்துலேயே ஒரு அரை, நீங்கள் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே ஷிகாவே பார்க்குறீங்க. எதுக்கடி இப்படி பண்ண, கொஞ்ச நேரத்தில் என் உயிரே என்கிட்ட இல்லை, ஏன் ஹீமா அப்படி பண்ண, உன்னை காப்பாற்றுறதுக்கு தானடி நான் இவ்வளோ பாடுபட்டுருக்கேன், அசால்ட்டாக தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை விட்டு போகணும் முடிவே பண்ணிட்டியா நீ? இல்லை ஷுகா, எனக்கு எனக்கு வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னால் அப்பா அம்மா இப்போ நீ எல்லாரும் கஷ்டப்படுறீங்க அதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுவுறீங்க. உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, இங்கே பாருடி உனக்கு நான் இருக்கேன், உன்னை நான் கண்டிப்பாக பார்த்துக்குவேன், என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு மாட்டியாச்சுங்க. சரி ஃபஸ்ட்டு உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ எனக்கு தான் ட்ரெஸ்ஸே இல்லையே, நம்ம எங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அடா ஆமாம்ல அப்படின்ட்டு அவனோட ஷர்ட்டை உங்ககிட்ட கொடுக்குறான். இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்லேருந்து ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கும். அதை வாங்கி பார்க்குறீங்க. அப்போ அப்படியே ஷுகாவையும் பார்க்குறீங்க. என்ன சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இப்படி என்னையவே பார்த்துட்டு இருந்தால் எப்படி, வெளியில் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வெளியிலலாம் போக மாட்டேன், இப்போது உன்னை என் கண்ணு முன்னாடியே தான் நான் இனிமேல் வச்சுக்குவேன், கண்ணை அசைஞ்சால் கூட நீ காணாமல் போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் ஏதோ அப்படி பண்ண மாட்டேன் நீங்கள் அப்படின்னு மறுபடியும் சார், நான் தான் சொல்லிட்டேன்ல இப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்கிறான். என்னடா இது அப்படி சொல்லி நீங்களோ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால லாக் பண்ணாமே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் திரும்பியாச்சும் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு அவனும் திரும்பி நினைக்கிறான். நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஷவர் ஆன் பண்ணி குளிச்சுட்டு அப்படியே அந்த உப்பு தண்ணியாக இருக்கனால குளிச்சுட்டு சுகா கொடுத்த ஷர்ட்டை போட்டு அப்படியே வெளியே வரீங்க. அது உங்கள் தொட வரைக்கும் இருக்குது. அப்படியே உங்களை பார்க்குறான்.
அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குன்னு தலையை அப்படி சரி நானும் போய் குளிச்சிட்டேன், இங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே உட்காரு அப்படி சொல்கிறான். நான்லாம் இங்கே உட்கார மாட்டேன், நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் அப்படி பார்க்குறேன். அப்போ உடனே அவனோட இன்னொரு டிஷர்ட் எடுத்து உங்கள் கண்ணை கட்டி இங்கேயே நில்லு அப்படி சொல்லிட்டு அவனும் ரெஸ்ட் ரூம்குள்ளே கதை ஓப்பன் பண்ணி வச்சு உங்களை பார்த்துட்டே தான் அவனோட கட்டெல்லாம் பிரித்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். வந்து அவனோட உங்கள் கண் கட்டை அவுத்து விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு பெட்டில் அவனோட காயம்லாம் இப்போ உப்பு தண்ணி பட்டனால எரியும். அதுக்கு மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற ஈரமாயிடுச்சுன்னு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான். அப்படியே பார்க்குறீங்க உங்களுக்கே சே எல்லாம் என்னால் தான் அப்படி சொல்லிட்டு எழுந்து கிட்ட வந்து உட்காருங்க. சுகா அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சாரி சுகா, தெரியாமல். நீ எதுவும் பேச வேணாம், படு அப்படின்னு சொல்கிறான். நீங்களோ நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட காயத்துக்கு வந்து நீங்களே அப்படியே வந்து மருந்து வச்சு விட்றீங்கம்மா. அவனுக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே படுத்துட்டு பார் காயம் எனக்கு ரொம்ப வலிக்குது, எரியுது, அதனால் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறேன், தயவு செய்து எங்கேயும் போயிடாது, எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுற மாதிரி கேட்குறான். உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் கண்ணை மூடி தூங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு தூக்கம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கான். நீங்களோ அவனை பொண்ணை அப்படியே அப்படின்னு ஊதி விட்டுட்ருக்கீங்க. அப்போது அவனுக்கு என்ன திடீர்னு ஏதோ சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். நீங்கள் அவன் டிஷர்ட்டை தூக்கி அவன் பொண்ணுக்கு ஊதி விட்டுட்ருக்கீங்க. அதை பார்த்துட்டு அவன் ஏதோ சொல்கிறதுக்கு ஏன்னு எந்திரிக்கிறான். அப்போது நீங்கள் அப்படியே அவன் எழுந்திரிக்கிறத பார்த்து அன்னாரும் போது உங்களோட லிப் அவனோட வயிற்றில் அப்படியே கிஸ் மாதிரி ஆயிடுது. அவன் வயிற்றில் நீங்கள் கிஸ் பண்ணதும் சுகாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனோட ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி உங்களுக்கும் அப்படி தான். நீங்கள் அப்படியே சுகாவே பார்க்குறீங்க. சுகா உங்களே பார்க்குறான். நீங்கள் வேற அவனோட ஷர்ட்டில் தான் போட்டுட்ருக்கீங்க. உங்களோட கால் அப்படியே தெரியுது, மேலேயும் ஒரு பட்டன் போடாதனால உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு அவனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே உங்களை இழுத்து பக்கத்தில் போட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. அப்படியே அவன் கை உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் அப்படியே பேஷனேட்டாக மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது சுகாவோட கை உங்கள் ஹிப்பை அப்படியே அமுத்தும் போது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் சுகா டக்குன்னு சுயனனுக்கு வந்து ஏய் இதுக்கு தான் என் பக்கத்தில் உன்னை வராதுன்னு சொல்கிறேன். என் பக்கத்தில் வந்தால் நான் கண்ட்ரோல் இல்லாமல் ஏதாவது பண்ணிடுவேன், பேசாமல் இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனே பார்த்துருங்க, இங்கேருந்து எழுந்து அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இல்லாட்டி நீ படு நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு அவன் எழுந்து போகிறான். இல்லை இல்லை உங்களுக்கு தான் வெளிப்பட்டுருக்கு, நீங்கள் இங்கே படுங்க நான் அங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சோஃபாவில் படுத்துக்கிறீங்க. இருந்தாலும் உன்னால் அமைதியாக இருக்கும்போல உங்களை பார்க்க பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கு. இப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆகி நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்துடுறீங்க. அங்கே ஒரு ரூமில் கூட்டிகிட்டு போய் உங்களை வச்சுருக்கான். அங்கே உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை நீ வியர் பண்ணிவிட்டு ரெடியாக இரு, நமக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரீங்க. அவனும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நான் ஆஸ்திரேலியா போயே ஆகணுமா அப்படின்னு. ஆமாம், இங்கே இருக்க பிரச்சனைலாம் முடிகிற வரையும் நீ எங்கே இருக்க, யார் என்ன எதுவும் தெரியக்கூடாது, உன்னை பற்றி எந்த ஐடென்டிஃபையும் என் பிரதருக்கு தெரியக்கூடாது. அதனால தான் ஆஸ்திரேலியா போய் உன் நேமை மாற்றிக்கிற, நீ அங்கே இருக்கிற பொண்ணு மாதிரியே இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஆனால் என்னால் உன் கூட இருக்க முடியாது, ஸோ நீயே உன்னை தனியாக பார்த்துக்க ரெடியாக இரு, நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் இங்கேருந்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீ என் கூட வரமாட்டீங்களா சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். சுகா அப்படின்னு நான் கைப்பிடிக்கிறீங்க. அவங்களே பார்க்குறான். சுகா என்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது சுகா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ஐ ரியலி மிஸ் யூ அண்ட் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்க சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கோ நீங்கள் அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். ஐ லவ் யூ சுகா,
உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களோட இப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க சுகாவோ. ஏய் என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, உன்னோட வயசு என்ன, உனக்கு 16 வயசு தாண்டி ஆகுது, எனக்கு வயசு என்ன தெரியுமா, என் வயசு 28டி. ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்த பண்ணி என்ன சொன்னேன், மாமான்னு சொன்னேன். உன்னை விட நான் 12 வயசு பெரியவன், நீ சின்ன பொண்ணு, இன்னும் இப்போ தான் ஸ்கூலே முடிக்க போகிற, இன்னும் காலேஜ் இருக்குது, நீ படிக்கணும், அதுக்கு தான் உன்னை ஆஸ்திரேலியா அனுப்பி வைக்கிறேன். உன்னோட மைண்டு வேறு எதுலேயும் போகக்கூடாது, படிப்பு மட்டும்தான் முக்கியம், படித்து நல்ல ஜாபுக்கு போ, உன் லைஃப் நல்லபடியாக அமையும், அது வரைக்கும் உனக்கு நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன், புரிஞ்சுதா அப்படி சொல்கிறான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு உங்கள் லவ் தான் வேணும் அப்படி சொல்லி கேட்குறீங்க. பார் சின்ன பொண்ணு, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன நான் சின்ன பொண்ணு, என்னை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா நான் சின்ன பொண்ணுன்னு? இதை பாருடி, அது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. இங்கே பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ சின்ன பொண்ணு, நான் உன்னை விட பெரியவன், இதெல்லாம் நடக்காது, இது ஏதோ அட்ராக்ஷன் தான், ஓகேவா? நீ ஒழுங்காக போய் படித்து உன் லைஃப்பை பார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கே டமார்னு கதவை திறக்கிற சவுண்ட் கேட்டு 2 பேருமே பயந்து போய் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யார், நம்ம மின்னோட என்ட்ரி. அட டாக்டர் பிரதர், உங்களை நான் இங்கே சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு உள்ளே வரான். அப்படியே சுகா உங்களை அவன் பின்னாடி அப்படியே நிறுத்திட்டு, மின் வேணாம், உன் ஆளுங்க கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு ஒருத்தனை விட்டு வச்சதே உன்கிட்ட அந்த தகவலை சொல்லதான், ஆனால் நீ மறுபடியும் தப்பு பண்ணுற அப்படி சொல்லுவேன். டே நிறுத்துடா, நீ என் தம்பி, நீ ஏன் இப்படி இருக்கும்போது நான் உன் அண்ணன், நான் எப்படி இருப்பேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ணுறான். இங்கே சுகாவோ அப்படியே உங்களை கட்டிலுக்கடியில் போ அப்படி சொல்லி உங்களை தள்ளிவிட்டு அவனும் கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ணுறான். மீன் ஆளுங்களோட வந்திருப்பான், சுகா தனியாக இருக்கான். இருந்தாலும் சுகாவுக்கு ரொம்பவுமே தைரியங்கிறனால அவன் தனியாகவே அசால்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறான். நீங்கள் கட்டிலுக்கிலேருந்து பயந்துட்டே இதெல்லாம் பார்க்குறீங்க. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, மீனும் சுகாவும் ஒரே மாதிரி இருக்காங்க, ட்வின்ஸ். அப்படியே நீங்கள் யாரா இவன், இவனை மாதிரியே இருக்கான் அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஹே இங்கே பாரு, நீ டாக்டர், என் அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஏதோ என் ஆளுங்க 4 பேர் அடிச்சிட்டேன்னு நீ மாஃபியாலாம் சொல்லிக்காதடா, உனக்கு இது செட் ஆகலைன்னு தானே டாக்டர் வேலை பார்த்துருக்க, அதை மட்டும் பாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட வரான் மீன். சுகாவோ டப்புன்னு மின் கையில் உள்ள துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு அவன் அப்படியே கன் எடுத்து, யாரை, நான் டாக்டர், நீ மாஃபியா டாக்டர்னா, நான் டாக்டர் மாஃபியாடா, உனக்கு இருக்கிற அத்தே பவரும் அத்தே தைரியமோ எனக்கும் இருக்குடா, வா நம்ம 2 பேரும் இப்போ மோத வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நீ அவளை கூட்டிகிட்டு போறியா இல்லை நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன்னா பார்க்கலாம், அவளுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி நான் செய்வேன்னு நினைக்கவே இல்லை, ஆனாலும் இன்னும் செய்வேன், என் உயிரே போகிற வரைக்கும் அவளுக்காக நான் போராடுவேன். ஏய் யாரா நீ, என் தம்பி, நீ இப்படிலாம் பேசலாமா, நம்ம ஃபேமிலியே எப்படியாப்பட்ட ஃபேமிலி, என்னடா நீ இந்த ஒரு சின்ன குட்டி பொண்ணுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நமக்கு நம்மளோட லைஃப் பிஸ்னஸ் இதான்டா முக்கியம், அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம், அது உனக்கு தெரியாதா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பொண்ணுக்காகன்னு அப்படியே கத்திலக்கெல்லாம் உங்களை குனிஞ்சு மீன் பார்க்குறான். உங்களுக்கு பயமாக பதட்டமாக இருக்குது. ஹே சுண்டலி, அங்கே என்ன பண்ணுற, வெளியே வா, எவ்வளோ அழகாக இருக்கா, ஓ இதனால தான் நீ இவ்வளோ விட மாட்டேங்கிறியா, இங்கே பாரு தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், வாயில் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு கேட்க மாட்டியாடா அப்படி சொல்லி சுகா மூக்கிலே ஒரு குத்து. சுகாவுக்கு அப்படியே மூக்கிலேருந்து ப்ளட் வருது. நீங்கள் அப்படியே சுகா அப்படி சொல்லி எழுந்து ஓடி வரீங்க. இப்படி மீண்டும் உங்கள் கையை பிடிச்சிட்றான். நீங்கள் ப்ளீஸ் அவரை அடிக்காதீங்க, ப்ளீஸ் உங்களுக்கு தேவை நான் தானே, என்ன வேணால் கூட்டிகிட்டு போயிருங்க, அவரை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு அழுகுறீங்க. சுகாவோ ஏய் நீ ஏன்டி வெளியே வந்த போடி அப்படின்னு சொல்லி உங்களை தள்ள வரான். மீன் அப்படியே உங்களை அவன் பக்கம் இழுத்துட்டு, இண்டியன் பியூட்டி மை ஏஞ்சல், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எத்தனை ஆளுங்க என்னோட ஆளாக ஆள் போட்டு தள்ளி இங்கே வந்து நிற்கிறேன் பார்த்தியா, இவன் உன்னை காப்பாற்ற போகிறானா, இவெல்லாம் அவனை காப்பாற்ற லாய்க்கே இல்லை, நீ சொன்ன மாதிரி நீ என் கூட வந்துடு, அவனை நான் ஒன்றும் பண்ணல, பாடுறா உனக்காக இவ கெஞ்சிரா, என் டார்லிங் கெஞ்சினால உன்னை விட்டுறேன், இப்படியே ஓடிடு, கூட பிறந்தேன்னு உன்னை விட்டுறேன் அப்படி சொல்கிறான். முடியாது அப்படி சொல்லிட்டு மின்னை பிடிச்சி தள்ளிட்டு உங்களை நகர்த்தி விட்டுட்டு மின்னு மேலே ஏறி உட்காந்து சுகா குத்துறா மூஞ்சிலேயே.
மின்னும் அப்படியே உருட்டி போட்டு சுகா மேலே ஏறி இப்படி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அவனோட ஆளுங்களாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற கன் எடுத்து 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி நிற்கும்போது அப்படியே சுகா மீனை பிடிச்சி தள்ளிட்டு ஒரு டேபிளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து அவங்களும் ஷூட் பண்ணுறாங்க. பட் எதுவுமே சுகா மேலே படலை. சுகா ஒளிஞ்சு எல்லாரையும் காலி பண்ணிடுறான். அங்கே மீன் மட்டும்தான் இருக்கான். சொன்னலடா நான் எல்லாரையும் போட்டுருவேன்னு, நீ தான் கேட்க மாட்டேங்கிற. ஆல்ரெடி உன் ஆளை போட்டிருக்கேன், அப்பயும் அடங்க மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி சுகா சொல்லிகிட்டே வரும்போது, தம்பி இதெல்லாம் எனக்கு போர் ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வேற ஒரு பிளானோட வந்திருக்கேன், கொஞ்சம் அக்கடை சுடு அப்படின்னு சொல்லிட்டு பாம் பிளாஸ்ட் பண்ணுறான். கீழே ஒரு கார் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. என்ன இதை நீ எதிர்பார்க்கல? நான் 100% மாஃபியாடா. என் மூளை அப்படி தான் யோசிக்கும். நீங்கள் வரும்போதே இது மாதிரி எதாவது நடக்கணும் தான் இப்படி பண்ணிட்டு வந்தேன். இது வெறும் டெமோ தான். இப்போ அந்த கார் மாதிரி இந்த ஹோட்டல்லையும் எல்லா பக்கமும் பாம் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஹோட்டலில் மட்டும் இல்லை, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு பாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். உனக்கு இவ ஒருத்தி உயிர் முக்கியமா இல்லை எல்லாரோட உயிர் முக்கியமா? நீ தான் ரொம்ப நல்ல டாக்டராச்சே. டாக்டர் உயிரை காப்பாற்றணும், உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவில்ல. இப்போது இந்த ஒரு உயிரா இல்லை இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான உயிரா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பட்டனை பார்க்குறான். அதை பார்த்ததும் சுகாக்கு இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில. மீன் வேணாம், இந்த மாதிரி பண்ணாத, இது தப்பு. எது தப்பு எது சரின்னு எனக்கு நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை இதான் நேரம்னு நல்லா போட்டு குத்துன்னு குத்தி மூக்கிலேருந்து ரத்தமே வந்துடுது. சுகா அப்படியே அரை மயக்கத்தில் இருக்கான். அவன் பின்னமடியிலேயே கண்ணால் அடிச்சிட்றான். அப்படியே சுகா கீழே விழுந்துடுறான். இதுக்கு மேலே நீ எந்த சாய்ஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படிங்கும்போது சுகா மறுபடியும் எழுந்து, மீன் இது தப்பு, இப்போ என்ன உனக்கு? இவ தானே வேணும், இவளை கூட்டிகிட்டு போ, அந்த ரிமோட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துரும் அப்படி சொல்லி கேட்கவும், உங்களுக்கும் சுச்சுவேஷன் புரியுது, நம்ம ஒரு உயிருக்காக இத்தனை பேர் உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மீன் கூட அப்படியே போகிறீங்க. மீன் அந்த ரிமோட்டை எடுத்து சுகா பக்கம் தூக்கி போட்டு சியோ இன் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வாடி அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் அப்படியே கையை உதறிட்டு திருப்பி சுகா கிட்டே ஓடி வரீங்க. சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ரத்த வளத்தில் கீழே கிடக்கான். அவனை அப்படியே மடியில் வச்சுட்டு சுகா அப்படின்னு அழுகிறீங்க. அப்போ அப்படியே உங்கள் முடியை கொத்தா பிடிச்சி தூக்கி, கேய் இனி நீ ஏன் கூட தான் இருக்க போகிற, அவ்வளோனாலாம் நினச்சி அழுத அவ்வளோதான் அப்படி சொல்லி கன்னத்தில் ஒரு அறை அப்படியே உங்களுக்கு லிப்பில் கிழிஞ்சு அப்படியே பிளட்டு வருது. உன் பிளட்டு ரொம்பவுமே காஸ்ட்லிடி, இது இப்படிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுடி, ஏன்டி என்னை அப்படி அடிக்க வைக்கிற, பேசாமல் என் கூட வாடி அப்படி சொல்லி அப்படியே இழுத்துட்டு போகிறான். சுகாவால் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே படுத்துட்ருக்கான். இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்தவனும் அப்படியே அவனோட வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உங்களை உள்ளே விட்டுட்டு, பேபி உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது, ஆனால் உன்னால் வெளியில் மட்டும் வர முடியாது, ஓகே? நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கலாம், புரிஞ்சுக்கோடி, என்னை ஏண்டியே மிருகமாக மாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க வெளியில் போயிடுறான். நீங்களும் கதவை அவன் சாத்திட்டு போனதும் கதவை போய் தட்டிட்டு அழுகுறீங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் கதவை தருங்க அப்படின்னு அழுகுறீங்க. அவன் தான் பூட்டிகிட்டு போயிட்டானே, அப்புறம் எங்கேருந்து கதவை திறக்கிறது? நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அது ரூம் மாதிரி இல்லை, ஒரு வீடு மாதிரி இருக்குது, எல்லாமே அங்கேயே இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், அதில் ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து மேலே ஊசி மெடிசன் என்னென்னமோ இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு பயமாக வேற இருக்குது. அப்படியே ஃப்ரிட்ஜை மூடிட்டு அப்படியே மற்ற பக்கம்லாம் சுற்றி பார்க்கும்போது இங்கே ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாமல் அப்படியே அசைவே இல்லாமல் இருக்கா. உங்களுக்கு அவளை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. என்ன இவ ட்ரெஸ் இல்லாமல் எலும்பு தோலுமா, இது மனுஷனா என்ன அப்படின்னு அப்படியே கிட்ட போய் பார்க்குறீங்க. அசைவே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நடுங்க. அவள் மூக்குக்கு நேராக கையை கொண்டு போகிறீங்க. அவளுக்கு சுவாசமே இல்லை, அவ்வளோதான். அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே ஓடி வந்துடுற, இங்கேருந்து கடகடன்னு ஓடி வரீங்க.
அங்கேருந்து ஒரு கர்ட்டனை பிடிச்சி இழுத்து பிச்சு அதை கொண்டு போய் அவன் மேலே மூடி விட்டு அது பார்க்க பயமாக இருக்கும் உங்களுக்கு. திருப்பி குடுக்குடுன்னு ஓடி வந்து கதவை போட்டு தட்டிட்டு கத்துறீங்க, ப்ளீஸ் என்னை இங்கேருந்து வெளியே விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்னை டெட் பாடி கூடலாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறீங்க. பட் யாருமே திறக்கல. அழுது ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறீங்க. அப்போது அங்கே மீன் கொஞ்ச நேரத்தில் வரான். வந்து கதவை தந்துட்டு டார்லிங் அப்படின்னு வரான். நீங்கள் அவனை பார்த்ததும் பயந்துட்டு அப்படியே செவுத்தில் போய் ஓட்டுறீங்க. என்ன டார்லிங், என்னை பார்த்து இப்படி பயப்படலாமா? எனக்கு தேவை உன்னோட பிளட். நீ ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இங்கே இருக்க ஃபுட்டு, ட்ரெஸ் எல்லாமே உனக்கு தான். இது இல்லாமல் இன்னும் எது வேணும்னாலும் கேளு, எது வேணாலும் நான் உனக்கு செய்கிறேன். ஆனால் இங்கே இது மட்டும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உனக்கு ரூம்மேட் இங்கே ஒரு தீர்ப்பாளே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் கர்ட்டனை மூடி வச்சு, என்ன இது, நீ தான் இந்த வேலையை பார்த்தியா அப்படி சொல்லிட்டு, இவளை எவ்வளோ வாடி சொல்லிக்க ட்ரெஸ் போடணும், கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட அவளோட அந்த கர்ட்டனை காலாலேயே நவுத்தி விட்டு அவளை காலால் பதிச்சு பார்க்குறான். அவளுக்கு அசைவே இல்லை. ஓ, செத்துட்டாளா? நான் உன்னை எப்படி பயமுடுத்துவேன்னு நினைக்கவே இல்லை. வந்ததும் 2 பேரும் ஃப்ரெண்டாகி அவளும் உன்ன மாதிரி தேறி வந்துடுவா, 2 பேரும் வச்சு நல்லா இருக்கலாம்னு நினச்சேன். கடைசியில் இவ இப்படி பொசுக்குன்னு போகன்னு நினைக்கல அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு இங்கே அல்ல, இந்த பொண்ணோட நிலைமை தான் கடைசியில் நமக்குமா உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்து நம்மளும் இதே மாதிரி ஆகி ஒரு நாள் செத்து போயிடுவோமா அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகுறீங்க. அவனும் ஆளுங்களை கூப்பிட்டு அந்த இறந்து போன பொண்ணை அங்கேருந்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, பத்தியில் அவள் சாப்பிடாமே இருந்தா, அதனால தான் அப்படி ஆகிட்டா. நீ சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா இப்படிலாம் ஆகாது, ஓகேவா அப்படி சொன்னது. நீங்கள் முன்ன கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், இப்படி சாகணும்னு நினைக்கல, அதுவும் இவ்வளோ கொடூரமாக, ப்ளீஸ் என்னை சுகா கிட்டே கூட்டிகிட்டு போங்க, நான் சுகா கூட போகணும் அப்படி சொல்லி அழுகுறீங்க. என்னடி சுகா உனக்கு எனக்கு தெரியுமா, சுகாவே இல்லை அப்படின்னு. நோ, அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, அதெல்லாம் அவர் வருவார், அத்தனை பேர் தனியாக சண்டை போட்டவன், உனக்கு என்ன ஆகுது? அட பாரா, என் தம்பி மேலே இவ்வளோ பாசமா, இது கொஞ்சம் என் மேலே காமிச்சின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் பின்ன முடிய பிடிச்சி அப்படியே உங்களை அவன் ஃபேஸ் கிட்டே கொண்டு போகிறான். சி அப்படி சொல்கிறீங்க, என்னடி சி அப்படின்னு பலார்னு அரைகிறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்து கணத்தில் வச்சுட்டு அப்படியே உடனே பார்க்குறீங்க. அவனா மாதிரி தானே நானும் இருக்கேன், 2 மூஞ்சும் ஒரே மாதிரி தானே இருக்குது, இதில் எவன் கூட இருந்தா உனக்கு என்னடி பிரச்சனை? அமைதியாக இருந்தேன்னா அடி வாங்காமையாவது இருக்கலாம். அப்புறம் சுகா, அவன்லாம் அவனை காப்பாற்ற வரானு கற்பனையும் பண்ணாத, இது பார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டுறான். அதில் சுகாவோட உடம்ப பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு நோ இது சுகா இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. என்ன பண்ணுறது, இதை கேள் அப்படின்னு சொல்லி வீடியோ காட்டுறான். அதில் சுகா அப்படியே கீழே ரத்த வெள்ளத்தில் படுத்துருக்கான். பாஸ், உங்கள் தம்பி செத்துட்டார், என்ன பண்ணுறது, அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னதும் அவன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தின வீடியோ வருது. பார்த்தில, இதுதான் நடந்திருக்கு. இப்போது நம்புறீல்ல, சுகா இனி இல்லை, அமைதியாக நான் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடறான். நீங்கள் அப்படியே கட்டிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சுகாவும் என்னை விட்டு போயிட்டானா, எல்லாருமே போயிட்டாங்க, அவ்வளோதான். என்னை ஏன் கடவுளை இப்படி படைச்ச, என்னால் தான் எல்லாருக்கும் பிரச்சனை, என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் என்னால் காப்பாற்ற முடியல, என்னை காப்பாற்றணும் வந்தவங்களும் போயிட்டான், என்னை விட்டு போயிட்டான், என்னை காப்பாற்றுவேன்னு சொன்னில்லடா, ஏன்டா போனேன், ஏன்டா ஃபஸ்ட்டு வந்த என் லைஃப்பில், என்னால் தான் இப்போ நீ இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன நினச்சிங்களோ அப்படியே கண்ணெல்லாம் தடிச்சிட்டு அங்கே வந்து டைனிங் டேபிளில் உட்காருங்க. இங்கே வெளியே வந்த மீனும், அப்பாடா அடுத்த ஆள் கிடச்சிட்டா, இனி இவளை வச்சு நம்ம சம்பாதிக்கலாம், அதுக்குள்ளே இன்னொருத்தி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்கான். அங்கே தான் போகிறான். முன்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டாக்டர், அது வெளியில் மட்டும், உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இல்லீகல். நம்ம சுகா ஆல்சோ பெரிய டாக்டர் தான், ஆனால் அவன் ரொம்ப நல்ல. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்ததும் யாருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேஷண்ட் பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு, சரி ஓகே இது ஒரு மணி நேரம் ஆகும், இந்த சர்ஜரி நான் மட்டுமே பண்ணிக்கிறேன், ஆள் தேவையில்லை, எனக்கு வெறும் ஒரு நர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை மட்டும் கூட்டிகிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறான்.
ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபேஸ்லாம் மூடி கீழேயும் கவர் பண்ணி செஸ்ட்டில் வந்துட்டு அந்த இடத்த மட்டும் ஓப்பனில் இருக்கு. அங்கே மருந்து தடவி ஹார்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக அவன் நைஃபை எடுக்க நேரம் டக்குன்னு எல்லாத்தையும் தள்ளிவிட்டு எழுந்து சுகா உட்காரான். சுகாவை பார்த்த ஒரு நிமிஷம் மினுக்கு ஹே நீ அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். டக்குன்னு அங்கே அந்த கத்தியை சுகா பிடுங்கி மின்னோட கழுத்தில் வச்சிடறான். ஒரு டாக்டராக இந்த கத்தி எந்த ஆழத்துக்கு போகும், இதுலேருந்து எப்படிலாம் நம்ம நரம்ப கட் பண்ண முடியும், எவ்வளோ பிளட் லாஸ் ஆகி எவ்வளோ நிமிஷத்தில் இறந்து போகணும் உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாயை மூடிட்டு என் கூட நட அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஓகே கூல் கூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மின் கூட வரான். நர்ஸோ இதெல்லாம் பார்த்து வாயை பொழந்துட்டு நின்றுட்டுருக்கு. சுகா அப்படியே கழுத்தில் கத்தி வச்சு பெருவாசல் வழியா மின்னை காருக்குள்ளே ஏற்றிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறா. எங்கடா வச்சுருக்க ஹீரோவை, அங்கே போடா அப்படின்னு சொல்கிறான். டேய் ஏன் கழுத்தில் கத்தி வச்சுருக்கேன், நானே பதட்டப்படல, நான் எவ்வளோ கூலாக இருக்கேன், நீ இப்படி பதற, கூல் தம்பி அப்படின்னு சொல்லி கை வைக்கிறான். சுகா கையை தட்டி விட்டு டேய் மூடிட்டு போய் எடுக்கலை அப்படியே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கழுத்தில் லைட்டாக குத்தோம். ஏய் தள்ளி பிடிடா குத்துது அப்படின்னு. இப்போ நீ எடுக்கலை காரை அப்படியே உள்ளே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அப்படியே சுகாவை டைவர்ட் பண்ணி கையில் உள்ள கத்தியை பிடுங்க பார்க்குறான். சுகா அப்படியே அவனோட காலில் மறுபடியும் குத்துறான் அந்த கத்தியால். மின் ஆஹா அப்படியே இன்னொரு தடவை ஏதாவது டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அப்படியே குத்தி ஒவ்வொரு பக்கத்தையும் கிழிச்சிருவேன், உன்னை சொல்லியாக அப்படியே கட் பண்ணி போட ரொம்ப நேரம் ஆகாது, இந்த ஒயிட் கலர் ஹவுஸ் ரெட் ஹவுஸாக மாறிடும் பார்த்துக்கோ, என்கிட்டே உன் வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமைதியாயிரான் மீன். அப்படியே மின்ன எங்கே இருக்காவ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி தள்ளவும் அப்படியே அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். சீக்ரெட் ரூமை ஓப்பன் பண்ணதும் நீங்களும் ஓப்பன் பண்ண சவுண்ட் கேட்டு டேபிளில் தானே உட்காந்துருப்பீங்க, அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சுகா மீன் 2 பேரும் உங்களை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்களோ ஏதோ பிள்ளை வருத்தத்தில் அழுதுட்ருப்பேன்னு நினச்சி துடிச்சு சுகா ஓடி வந்தா, இங்கே நீங்களோ எப்படியும் பிளட் எடுத்து சாப்பிட போகிறோம், சாப்பிட்டுட்டு செத்துடலாம் அப்படின்னு சாப்பாடெல்லாம் வகை வகையாக இருக்கும், அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. இந்த பிரச்சனை நடந்ததில் இத்தனை நாளாக சரியாக கூட சாப்பிடல அப்படின்னு அங்கே உள்ள சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு ஒரு லெக் பீஸ் கையில் அப்படியே சாப்பாட்டை அள்ளி வாயில் அப்புங்கள்னு வச்சுட்டு சவுண்டு கதவு திறக்க சவுண்ட் கேட்டு அப்படியே திரும்புறீங்க. உங்களை பார்த்த சுகாவும் மின்னும் சிரிப்பே வந்துடுது. சுகாவோ அடி தின்னி பண்டாரோ, உன்னை நான் காப்பாற்றுறதுக்கு அடித்து பிடிச்சி வேகமாக ஓடி வந்தா சாவகாசமாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன், இதுக்கு நான் பொறுமையாகவே வந்திருக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கான். மின்னும் பரவாயில்லையே, இந்த லைஃப்பை அடாப்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு நீயே ரெடி ஆகிட்ட பாடுறா, அவளே என்னை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறா, நீ ஏன்டா நடுவில் வந்து கொட்டையை குழப்புற, கிளம்புடா தம்பி அப்படிங்கிற சொல்கிறான். டேய் வாய் பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே உள்ள வந்துட்டு ஏய் தின்னது போதும் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்படின்னு இப்போ தான் நீங்கள் சுயநினைவுக்க வரீங்க. சுகா அப்படின்னு ஓடி வந்து சுகாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே சுகா, உனக்கு எதோ ஆயிடுச்சு, நான் பயந்துட்டேன் அப்படி சொல்லி பயந்த லட்சணத்தை தான் பார்த்தனே, உட்காந்து சோத்த முட்டையை மாதிரி சோத்தமுக்கிட்டு சேதியாக பேசுகிறாடி. இல்லைடா நிஜமா நீ வருவேன்னு எனக்கு தெரியும், இவன் சொன்னான் நான் நம்பலை, உனக்கெல்லாம் அப்படி எதுவும் ஆயிருக்காது, நீ என்னை கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவேன்னு அதுக்கு தெம்பாக இருக்குன்னு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்கள் 2 பேர் பேசுகிறத யூஸ் பண்ணி சுகா கையில் உள்ள கத்தியை அப்படியே தட்டி விட்டுறான். சுகா திரும்பும் போது அப்படியே மின்னும் கன் எடுத்துகிட்டு அப்படியே சுகா பாயிண்ட் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டே தம்பி, இங்கே நீ வந்திருக்க கூடாது, அப்புறம் நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்தால் தான் நினச்சிட்ருக்கியா, இல்லைடா இது நான் உன்னை பிடிக்கிறதுக்காக வச்ச பிளான் தான், நீ எப்படி வந்தீன்னா உன்னை இதுக்கு மேலே விடக்கூடாது, போட்டு தள்ளணுன்னு தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், வெளியில் வச்சு உன்னை செய்ய முடியாட்டியும் இது என்னோடய கோட்டை, இங்கே நீயா வந்து மாட்டின பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பேசும்போது அப்போ சுகாவை அப்படின்னு சிரிக்கிறான். அப்படின்னு பார்த்து எது நீ எனக்கு பிளான் போட்டியா, அட போடா வென்று, இது நான் உனக்கு போட்ட ட்ராப் தான், என்ன புரியலையா, நீ சொல்கிற மாதிரி இது உன்னோட கோட்டை, ஓ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அத்தனை பேரை மீறி என்னால் உள்ளே பூந்த மாதிரி இங்கேயும் என்னால் பூந்து இவ்வளோ தூக்கிட்டு போக முடியும், ஆனால் உனக்கு இதோட சமாதி கட்டணும்னு தாண்டா இங்கே வந்திருக்கேன், புரியலையா, இந்த பாம் வைக்கிறது உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தெரியும்,
நானும் மாஃபியாங்கிறத அப்பப்போ மறந்துடுறீங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறான். அப்போது சுகா வந்து அப்படியே மின் பார்க்குறான். என்னடா சொல்கிற அப்படி சொல்லி, என்ன என்ன சொல்கிறேன்னு புரியல அப்படி சொல்லி, உனக்கு நான் ஒரு டெமோ காட்டவா அப்படி சொல்லி வந்த காரை பிளாஸ்ட் பண்ணுறான். அப்போது அப்படியே மின், டேய் அப்படின்னு, இப்போ உன் கூட வரும்போது அங்கே வச்ச பாம், வந்துகிட்டே இருக்கும்போது இங்கேயும் வச்சுட்டேன் பாம், அப்புறம் உன்னோட ஹாஸ்பிட்டல், அப்புறம் உன்னோட எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படி சொல்லிட்டு நம்ப முடியலல்ல இரு அப்படி சொல்லி கால் பண்ணுறான். ரேடியோ கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா பக்கமும் பாம் வச்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது, பார்த்தியா கேட்டியாடா, நான் அதான் சொன்னேன் ஃப்ரைடே, நீ என்னோடய அசிஸ்டண்ட் செம்ம ஷார்ப்பு, நான் சொன்னால் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவான். என் அண்ணன் தான் நம்பலை, அவங்ககிட்டே சொல்லு எல்லா பக்கமும் பாம் வச்சாச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆத்தி யோ அண்ணன் தம்பி சண்டையில் என்னையா அவங்ககிட்ட கொத்து விட்ற, உன்னை விட அவன் பெரிய மான்ஸ்டர் ஆச்சு அப்படின்ட்டு நான் காலை கட் பண்ணுறேன் அப்படின்னு ஃப்ரைடே பயந்து போய் கால் கட் பண்ணிடுறான். அப்போ சுகாவோ, கேட்டதா உன்னோட எல்லா இடத்துலையும் இப்போ நான் பாம் வச்சிட்டேன்டா, உன்னால் எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போதே, ஓகே நீ எப்போ சொல்வல 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் ஃபைட் பண்ணி யார் பெருசுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ அதுக்கான நேரம் இதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லவும், அப்படியே சுகா இப்போ நீ என்னடா சொல்ல வர, உனக்கு அவள் வேணும், எனக்கு என் சாம்ராஜ்யம் ப்ளஸ் அவளும் எனக்கு வேணும், வேணா இப்படி பண்ணலாமா என்ன, நம்ம 2 பேரும் 1 to 1 ஃபைட் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணு, ஜெயிக்காமல் தோற்று போகிறவன் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாதவன், பரலோகம் போய் வேண்டியதான் அப்படி சொன்னான். அப்போது நீங்களோ வேணாம் இதெல்லாம் வேணாம் சுகா, நம்ம இங்கேருந்து போயிடலாம் சுகா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, இது என் பிரதருக்கும் எனக்கும் தீர்க்க முடியாத பகை, ரொம்ப நாளாகவே இவன் பெரியவனா நான் பெரியவனான்னு நினச்சிக்கிட்டே தான் இருக்கும், இன்றைக்கி தான் அதுக்கு சரியான டைம் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கும் இங்கே பீதி, ஐயோ என்னது இது என்னமோ வேறு பக்கம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காமல் இவன் மூக்கில் குத்துறான் அவனும் மூக்கில் குத்துறான், இவன் மண்டையில் அடித்தா அவனும் அடிக்கிறான், அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. 2 பேர்த்தையும் பார்க்க பயமாக இருக்குது உங்களுக்கு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பயந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது மின்னும் அப்படியே திருப்பி பிடிச்சி மின்னோட கையை உடைக்கிறான் சுகா. மின் கை உடஞ்ச வழியில் கத்திட்டு அப்படியே சுகாவோட காலில் உதவி விடுறான். அப்படியே முட்டி போட்ட மாதிரி சுகா உட்காந்துடுறான். அப்போது பின்ன மண்டையில் ஒரு குத்து, அப்படியே சுகா சாயிறான். மின் அவன் மேலே உட்காந்து அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ மின்னு புரட்டி போட்டு சுகா மேலே ஏறி அப்படியே மின்ன அடிக்கிறான். இப்படியே 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கோ அழுகையாக வருது, ப்ளீஸ் நிறுத்துங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு உங்கள் ஃப்ரைடேவோ போலீஸை கூட்டிகிட்டு அங்கே தான் வந்துட்டுருக்கான். இதுக்குள்ளே இவனுங்க 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இப்போது மின்னும் கொஞ்சம் கிறுக்கத்தனமாக யோசிச்சு சுகாவோட ஆல்ரெடி கன் பட்ட அந்த பொண்ணு இருக்கும்ல அதுக்குள்ளே அப்படியே அவனோட 2 விரலில் உள்ளே விட்டு அப்படியே திருவுறான். பிளட்டாக ஊற்றுது. சுகாவால் முடியல. சுகா அப்படியே அவன் கையை பிடிச்சி பின்னாடி தள்ளிட்டு அவனை திருப்பி அடிக்கிறான். இப்படி 2 பேரும் அடிச்சிடுங்க. மறுபடியும் சுகா அந்த ஓட்டையில் தான் விரல விடுறான். இப்படியே பண்ணும்போது சுகாவால் திருப்பி தாக்க முடியல, ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகுங்க. அழுதுகிட்டே ஓடி போய் சுகாவை பிடிச்சிட்டு, சுகா வேணாம் இதுக்கு தான் சொன்னேன் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. இன்னும் உங்கள் முடியை அப்படியே கொத்தா பிடிச்சி போடி அங்கே அப்படின்னு பிடிச்சி உங்களை தள்ளி விடுறான். இதை பார்த்த சுகா அவன் மேலே என்ன கை வைக்கிறான் அப்படின்னு எழுந்துடுறான். திருப்பி 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சுகா ஒரு வழியாக போட்டு மின்ன அடித்து படுக்க வச்சிட்றான். மின்னால் அசைய கூட முடியல. கண் எடுத்து நெத்தி பொட்டில் பாயிண்ட் பண்ணிவிட்டு, பாரு இந்த மாதிரி உன்னோட நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ வாழணுங்கிறதுக்காக எல்லாரையும் இந்த அளவுக்கு காயப்படுத்திட்ட, போதும் இதோட நிறுத்திக்கோ. கிளாராவோட மரணம் நான் வந்ததும் கேள்விப்பட்டேன், அவள் ஒருத்தி செத்ததே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே யாரும் சாகவும் கூடாது, நான் விடவும் மாட்டோம். திருந்தி வாழ்கிற வழியை பாரு, போலீஸ் வந்து உன்னை லீட் பண்ணதான் அடங்குவேனி அப்படின்னு சொல்லிட்டு, இவனெல்லாம் நம்ம கொள்ளக்கூடாது, போலீஸ் பார்த்துக்கும் வாப்பலாம் அப்படின்னு சுகா அவங்க கைப்பறிச்சு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ முன்ன அடங்காமல் அங்குள்ள கன் எடுத்து சுகாவை சுடுறதுக்கு பாயிண்ட் பண்ணுறான். நீங்களும் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. அப்போ மின் பாயிண்ட் பண்ணுறது தெரிஞ்சு சுகா கையில் உள்ள கன்னை பிடுங்கி டக்குன்னு மின்னை சுட்டுடுறீங்க. மின் அப்படியே தரையில் விழுகிறான். இதை சுகா பார்த்துட்டு, ஹே என்னடி பண்ண, எதுக்கடி ஷூட் பண்ண அப்படின்னு. அவர் உங்களை ஷூட் பண்ண வந்தார், அதுவும் இல்லாமல் அவர் தானே சொன்னார் தோற்றவங்க வாழ தகுதி இல்லாதவங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கன்னை நிற்கிறேன். சரி சரி கன்னை கொடு, கன்னை ப்ளீஸ் ஹிமா என்கிட்ட கொடுத்துரு, கன்னை கொடுறி என்கிட்ட அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நோ அப்படின்னு சொல்லிங்க. நீ படிக்கணும் எவ்வளவோ இருக்கும், லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காத, ஒழுங்காக கொடு, நம்ம
இதை நான் தான் பண்ணேன், நான் போகிறேன் ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறான். நோ அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிகிட்டே இருக்கீங்க. சொல்கிறது கேளுடின்னு பிடுங்க வரும்போது டக்குன்னு போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. அப்போது சுகா தலையில் அடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு, சார் சார் அது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி சுகா முன்னாடி சொல்லும்போது நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்துட்டு கண்ணுலேயும் தனியாக வடியுது. சார் இதை பண்ணது நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சுகாவுக்கும் மனசே இல்லை. ஏய் ஹீமா அப்படிலாம் பண்ணாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு. சார் அதான் அவங்களே சொல்கிறாங்க, எவிடன்ஸ் அவங்க கையில் அவங்களே கன் வச்சுட்டு நிற்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. அப்போ அப்படியே சுகாவுக்கு உயிரே இல்லை. இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவோ உங்களை வெளியே எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் வந்துட்டு இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒத்துக்கும் போது எப்படி உங்களை வெளியே எடுக்க முடியும்? ஸோ வந்துட்டு அந்த வக்கீலும் அவங்களே குற்றத்தை ஒத்துக்கும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சுகா அதுக்கப்புறம் அவங்கள எவ்வளோ பார்க்க ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் அவனை பார்க்கவே மாட்டேன்றீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ 17 வயசு அப்படிங்கிறனால உங்களோடது குற்றம் வந்து 1 வருஷத்துக்கு மட்டும் தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கிது. 1 வருஷம் நீங்கள் ஜெயிலில் இருக்கணும். அப்படியே உங்களோட ஸ்டடீஸை கூட கண்டினியூ பண்ணலாம். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் இருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால் சுகா வந்து உங்களை பார்க்கணுன்னு நினைக்கலாம். உங்களால் நீங்கள் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் அவங்க அண்ணன் பண்ண இல்லீகல் விஷயம்லாம் தெரிஞ்சதுனால உங்களுக்கு வந்து தண்டனையும் குறையுது. அதுலேயும் நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு, அது நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறனால உங்கள் தண்டனைகளும் குறைக்கப்பட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க. பட் இது சுகாவுக்கு தெரிய வேணான்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. சுகாவுக்கோ எப்படி தெரியாமல் இருக்கான், அவன் ஆளுங்களை வச்சு நீங்கள் ரிலீஸ் ஆகிற நாள் வர முடியலாட்டியோ அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்த்துட்டு அவன் பக்கமே போகாமல் இருக்கீங்க. சுகா உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் சடனாக யாரோ வர மாதிரி இருக்கீங்கன்னு திரும்பி பார்க்குறீங்க. சுகாவை பார்த்ததும் நீங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனும் வரான். என்னடி இது கோலம், ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ படிச்சுட்ருக்கீங்க காலேஜு. நான் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது சுகா, போதும். நான் எப்படி சொன்னேன் நீ என் கூட இருக்குது எனக்கு கஷ்டம்னு? இல்லை நீங்கள் தானே அப்படி சொல்லிட்டு, சரி பழசை பேசி ஒன்றும் இல்லை, இப்போ இதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? ஏன்டி என்னை அவாய்ட் பண்ணுற? ஏன்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கலடி, என்னால் நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லி சுகா சொல்லாம மாதிரி நீங்கள் அப்படியே அதை கட் பண்ணி, இப்போ என்ன உங்களுக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆஸ்திரேலியா போகணும் தானே? சரி ஓகே, நீங்கள் ஆஸ்திரேலியா நான் போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சுகாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன இவன் நம்மளை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறா? சரி ஸ்டடீஸ் தான் முக்கியம், படிக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே நான் உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கான பாஸ்போர்ட் வீசாவோட வரான். அப்போது அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. ஓகே அப்படின்னு அதை வாங்கிட்டு எப்போ கிளம்பணும் அப்படின்னு கேட்குறீங்க. சுகாவுக்கு இது ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவன் நம்மளை விட்டு போக மாட்டேன் கூட இருக்கிறேன்னா சொல்லி அடம் பிடிப்பான்னு பார்த்தா நம்மளை விட்டு போகிறதுலே குறியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்க்குறான். அப்படியே நீங்களும் அவனை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை ஹீமா உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை எனக்கு நல்லா தெரியுது நீ என்னை அவாய்ட் பண்ணுற, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். எத்தனை நாளைக்கு தான் நானும் ஒருத்தருக்கு பாரமாக இருப்பேன், போதும். என்னால் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் நான் போனதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக உங்கள் லைஃப்பில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஓ இவன் நம்ம கூட இருக்கவே கூடாதுன்னு இத்தனை தான் நினைக்கிறான். ஹீமா அது அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். எதுவும் சொல்ல வேணாம், நம்ம எப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறீங்க. 1/2 hour அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. உங்களுக்கும் மனசுலாம் வலிக்குது. ஓப்பனாகவே உன்னை லவ் பண்ணுறேன்னு நான் ப்ரப்போஸ் பண்ணி கூட உனக்கு என் மேலே லவ் இல்லைல்ல, என்னை வேணான்னு நீயே நினைக்கும் போது நான் ஏன்டா உன் லைஃப்லேருந்து உன்னை கஷ்டப்படுத்தணும், நீ நான் போனதுக்கப்புறம் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்படியே வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ளைட்டு அரைவ் ஆக போகுது. அப்போ அப்படியே நீங்கள் எந்திரிச்சு, சரி நான் கிளம்புறேன் சுகா, ரியலி ரியலி மிஸ் யூ, அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இவ்வளோ பண்ணதுக்கு, சாரி ஃபார் எவ்ரி திங் நான் உனக்கு பண்ணதுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. சுகாவால் முடியல, டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்களை லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது.
அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏர்போர்ட்டில் உள்ளவங்களாம் உங்களை தான் பார்த்துட்டே போகிறாங்க. அப்போ அப்படியே சுகா கிஸ்ஸை பிரேக் பண்ணி ஐ ஆல்சோ மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே என்ன ஏதாவது தப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கடை நாங்கள் எந்த ஓடிடுறீங்க. சுகா போகமாட்டேன்னு சொல்லுவா அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்பான். பட் நீங்கள் படகு போவோம். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவளால் எப்படி நம்மளை விட்டு போக முடியுது அப்படின்னு இந்த குழப்பத்திலே உங்களை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். நீங்கள் படுக்கா ஃப்ளைட் ஏறி கிளம்பிடுறீங்க. போனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் அவன் சொன்ன இடத்துல தங்காமல் வேறு இடத்துல தங்கி அங்கேயுமே உங்களுக்கான ஒரு ஜாப் தேடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சுகாவை காண்டாக்ட் கூட பண்ணுறதில்ல. சுகா பண்ணுற மெசேஜுக்கு ரிப்ளை கூட இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சுகா லைஃப் நல்லா இருக்கட்டும், இனி அவனோட லைஃப்பில் நம்ம போய் நிற்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்படியே ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் யாரோ உங்கள் பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் காலேஜ் போயிட்டு வரும்போது யாரோ பின்னாடி வர மாதிரியே ஃபீல் பண்ணிட்டே வரீங்க. என்ன நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சுகா. அவனை பார்த்ததும் அப்படியே உங்களுக்கு ஷாக் ஆகிடுது. இருந்தாலும் நீங்கள் அவனை பார்த்துட்டு திரும்பி பார்க்காமே அப்படியே கடன்னு வேகமாக நடந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. சுகா உங்கள் பின்னாடி கூடன்னு ஓடி வரான். வந்து உங்கள் கையை பிடிச்சி ஏய் என்னை பார்த்து எத்தனைக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எங்கே வந்தீங்க, நீங்கள் போங்க என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை ஊற்றிட்டு மறுபடியும் நடக்கிறீங்க. சுகாவோ உங்கள் பின்னாடியே தான் வரான். நீங்கள் கடன்னு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் கதவை லாக் பண்ண போகிறீங்க. அவன் கதவை தந்துட்டு அப்படியே உள்ளே வந்துடுறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கால் இல்லை, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. ஏண்டி என்னாச்சு உனக்கு? ஏன் என்னை பிடிக்கல உனக்கு அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே சுகா பார்த்து யாருக்கு பிடிக்கல? உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்கும். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் விலகி போகிறேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். அதுவும் இல்லாமல் உன் லைஃப்பை இவ்வளோ நாள் நான் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். போதும், இதுக்கப்புறமும் என்னால் உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆக வேணாம். நீங்கள் தான் சொல்லுவீங்களே நான் சின்ன பொண்ணு, நான் சின்ன பொண்ணு தான். நீங்கள் என்னை விட பெரிய பையன். உங்களுக்கு இப்போது மேரேஜ் ஆகணும். ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களை அப்படியே பார்த்துட்டு இப்போ நான் ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு அப்படி சொல்லிங்க. அதே எனக்கு மேரேஜு, அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டு ஓ சரி வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு டவலோட வெளியே வரீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன இவ இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி கோலம் இது அப்படிங்கிறான். குளிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே உள்ள க்ரீம் லோஷன்லாம் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கீங்க. உங்களே அப்படியே சுகா பார்த்துட்டே இருக்கா. நீங்களோ அவனை கண்டுக்காமல் அப்படியே பாடி க்ரீம் போட்டு சுகா அப்படியே என்னடி இது ட்ரெஸ்ஸோடு வந்து நின்னாலே என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த அரைகுறையா இங்கே பாரு இது மாதிரிலாம் என் முன்னாடி நிற்காத அப்படி. ஏன் நீங்கள் ஸ்லிப் ஆகிடுவீங்கன்னு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து அப்படி சொல்லி அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்களோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் உள்ள கோட் எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. அவனோ இப்போ இதுக்கடி இதை போட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அப்படியே வரான். நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன உங்களுக்கு மேரேஜா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறீங்க. பார்த்தா அது மேரேஜ் இன்விடேஷனே இல்லை. நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டே பார்க்குறீங்க. அவனை வச்சுட்டு அது சும்மா சொன்னேன்டி, அது வந்து அப்படி சொல்லி அவங்கள அப்படியே பார்க்குறான். நீங்களோ என்ன அதான் நான் சின்ன பொண்ணுன்னு சொல்லுவீங்களா? ஸோ அப்படி சொல்லும் போதே எது நீ சின்ன பொண்ணா? அப்படியே இப்போது உன்னை பார்த்தா என்னால் அப்படி நினைக்க முன்னாடி முன்னாடியும் அப்படி தான். என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு, 16 வயசு தான். அது இல்லாமல் ஆகுது. ஒரு 3 வருஷமாவது காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்க இன்னும் கொஞ்சம் பெருசாக எனக்கு கரெக்டாக தெரிவ அப்படின்னு நினச்சி தாண்டி நீ படிக்கணும், அதுக்காக தான் நான் லவ்வெல்லாம் வேணாங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நீ பிரிஞ்சதுக்கப்புறம் என்னால் சத்தியமாக நான் நினைக்காம இருக்க முடியலடி. அதுவும் இந்த ஒரு வாரம் என்னால் முடியலடி உன்னை பார்க்காம. அதனால தான் நீ வந்த 2வது நாளே நான் இங்கே வந்துட்டேன்டி. அப்போலேருந்து பின்னாடி உனக்கு தெரியாமல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு எனக்கு தெரியும் உங்களை தவிர வேறு யாரும் என்ன ஃபாலோ பண்ண போகிறா,
அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு அலையிறீங்க? நீங்கள் தான் என்னை வேணான்னு அப்படி சொல்லும்போதே, யாரே சொன்னா இதாண்டி எனக்கு வேணும், கொஞ்ச நாள் பொறுக்கலான்னு பார்த்தேன், முடியலடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் கோட்டு கழட்டி விட்டுட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு, இப்போ நான் சின்ன பொண்ணு மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. எது நீ சின்ன பொண்ணா அப்படி சொல்லிட்டு டவலை அப்படியே ஒத்து விட்டுறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு சுகா அப்படி சொல்லி உங்கள் கையை வச்சு மறைக்கிறீங்க. அவனை உன் கையை எடுத்து விட்டு, ஈமா ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெயிட் பண்ணவும் முடியாது. இப்போ உனக்கு 18 வயசு, இதுக்கு மேலே எந்த தடையும் இருக்காது அப்படி சொல்லி அவங்க லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனோ அப்படியே உங்கள் நெக்கு, உங்கள் செஸ்ட்டுன்னு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணி அவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணி அவனோட லவ்வை உங்களுக்கு கொடுக்குறான். அப்படியே 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.